நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்க எப்படின்னு சொல்லி. லாஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு half an hour மாதிரி கெமிஸ்ட்ரியிட அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்களோட கிளாஸ்ல ஏ லெவல் சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு அறிமுகம் ஒன்று நான் உங்களுக்கு தந்தேன். ஏ லெவல் என்ன மாதிரி சம்பந்தப்பட்டது, அது நாங்க எப்படி படிக்கணும்ன்ற சில விஷயங்கள், ஒன்று ரெண்டு விஷயங்கள், மேலோட்டமான விடயங்களை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அப்ப இன்றைய கிளாஸ்ல நாங்க கெமிஸ்ட்ரியோட சம்பந்தப்பட்ட அறிமுகத்தையும் அதோட எங்களோட கெமிஸ்ட்ரி பேப்பர்ட ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படின்ற விஷயமும் நாங்க அடுத்தது வந்து எங்களோட பாடத்துல ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு சின்ன ஒரு பகுதியையும் நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். சரியா? ஓகே, அப்ப நான் கிளாஸ்க்குள்ள போறேன். கவனிங்க. எங்களோட கெமிஸ்ட்ரி பாடத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு மொத்தமாக 14 யூனிட் இருக்குது. எத்தனை யூனிட் இருக்குதுன்னு சொன்னால் 14 யூனிட் இருக்குது. இதுதான் எங்களோட அந்த கெமிஸ்ட்ரியினுடைய 14 யூனிட்களும். இந்த 14 யூனிட்டையும் பத்தி சின்னொரு அறிமுகம் ஒன்றை மட்டும் நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு தாரேன். சரியா? இன்னொரு அறிமுகம் ஒன்றை நாங்க பார்ப்போம் இந்த ஃபர்ஸ்ட் இந்த 14 யூனிட்லையும். இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கட்டாயம் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவை கொஞ்சம் எடுத்து பாருங்க. அதுல சில முக்கியமான விஷயங்கள் கொஞ்சம் கதைச்சிருக்கிறேன். சரியா? ஓகே, உங்களுக்கு யூடியூப்ல இருக்கும், அது பார்த்து கொள்ளாம உங்களுக்கு. ஓகே, இப்ப முதலாவது பாடம் வந்து அணுக்கட்டமைப்புன்னு சொல்றது. ஆகவும் சிம்பிளான ஒரு பாடம், இலகுவாக எடுக்கக்கூடிய ஒரு பாடம் தான் கெமிஸ்ட்ரி. நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாக ஓவராலா கெமிஸ்ட்ரியோட ரிசல்ட்ஸ் வந்து வலிமையாகவே கூடுதலாக வரக்கூடிய ஒரு பாடம். ஏனென்றால் அப்படியான ஒரு பாடம் தான், அப்படியான ஒரு பேப்பர் பேட்டர்ன் ஒன்று இருக்குது, ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று, ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது பேப்பர்ல. அதனால ஆல்ரெடி பேப்பர்ட பேட்டர்ன் அமைப்பு தெரிஞ்சதுனால ரெண்டு பக்கமும், அதாவது சிந்திக்கக்கூடிய, அதாவது நாங்க சில ஐடியா எடுக்கக்கூடிய பகுதியும் இருக்குது, சில பாடமாக்கக்கூடிய பகுதியும் இருக்குது. அப்ப இந்த ரெண்டு வகையான ஆட்களையும் கவர் பண்ணி போகக்கூடிய ஒரு பாடம் தான் இந்த கெமிஸ்ட்ரி பாடம்ன்றது. ஆரம்பத்துல இருந்து சொல்லித்தார விஷயங்களை நாங்க தெளிவாக விளங்கி கொள்வோம். இல்ல என்ன நடக்குதுன்றத வந்து கிளியரா விளங்கி கொள்ளணும். சரியா? இந்த மேலோட்டமாக படிக்கிறது, அந்த கேள்வியை செய்யறதுக்கு மட்டும் படிக்கிறது அப்படி இல்லாம என்னதுன்னு சொன்னால், நீங்க படிக்கிற அந்த விஷயத்துல என்ன நடக்குதுன்றது வந்து தெளிவா இருக்கணும், கிளியரா இருக்கணும், அந்த ஆழம் ஒன்று இருக்கணும். அதுக்குன்னு சொல்லி மிச்சம் டீப்பா அவுட் ஆஃப் சிலபஸ்க்கு வெளியே போறது இல்ல. எங்களோட சிலபஸுக்குள்ள உட்பட்ட பகுதிகள்ல நாங்க கிளியரா இருக்கணும், தெளிவா இருக்கணும். இதுதான் நடக்குது, இதுதான் விஷயம்ன்றது தெளிவா இருக்கணும். மேலோட்டமாக பார்த்து வேலை இல்லை. சரியா? ஓகே, அப்ப இதுல முதலாவது வந்து ஃபர்ஸ்ட் பாடம் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து அணுக்கட்டமைப்பு சொல்றது. ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து அணுக்கட்டமைப்பு. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களோட இந்த யூனிட்களை மட்டும் ஆரம்பத்துல நான் அறிமுகப்படுத்திடுறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்ப நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனைமா, இப்படி எல்லாம் நீங்க மூவ் பண்ணுவீங்கன்னு சொன்னா ஏ லெவல்ல சரியான ஒரு அடைய இல்லாம போகும். இப்பயும் உங்களோட சீனியர்கிட்ட போயிட்டு நீங்க கேட்டு பாருங்க, சில சீனியர்ஸ்ட போயிட்டு கேட்டு பாருங்க, கெமிஸ்ட்ரியில எத்தனை யூனிட் இருக்குதுன்னு கேட்டா தெரியான்னு சொல்லுவாங்க. 14 யூனிட் இருக்குது, 12 யூனிட்னுவாங்க, 10 யூனிட்னுவாங்க. யூனிட் எத்தனைன்னு தெரியா, என்னென்ன யூனிட்டை படிக்க போறோம்ன்றது தெரியா, எவ்வளவு ஆழம்ன்றது தெரியா. இப்படி இல்லாம நீங்க என்ன செய்யணும்ன்ற ஆரம்பத்தில இருந்து கெமிஸ்ட்ரியில 14 யூனிட்கள் இருக்குது, இதுதான் இந்த 14 யூனிட்டும். இந்த 14 யூனிட்லயும் நாங்க இந்த விஷயங்களைத்தான் நாங்க படிக்க போறோம் அப்படின்ற ஒரு நாலேஜ் இருக்கணும். பேப்பர் இதுதான், பேப்பர்ல இப்படித்தான் மார்க்ஸ் போடுறாங்க, பேப்பர்ல வந்து இந்த பகுதிகள்ல தான் கேள்வி வருது, இந்த பாடத்துல இத்தனை பெர்சன்டேஜ் கேள்வி வருது, இந்த பாடத்துல இத்தனை எம்சிக்யூ வருது, இந்த பாடத்துல இத்தனை எஸ்ஏ கேள்விகள் வருதுன்றது வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கணும். அந்த ஒரு அந்த பேசிக்கான சில விஷயங்களோட நீங்க பாடங்கள் ஆரம்பிப்பீங்க என்றால் அதுக்கேற்ற மாதிரி உங்களை அழகா உங்களோட ட்ராக் அமைச்சு கொண்டு போகலாம். அப்ப இதுல முதலாவது பாடம் எங்கட அணுக்கட்டமைப்பு. நான் பிடிஎஃப் ஒன்று அனுப்புறேன்னு எனக்கு அனுப்ப கிடைக்கல, நான் இன்ஷால்லா உங்களுக்கு நாளைக்குள்ள அந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு கிடைக்க செய்யறேன். சரியா? அதுல வந்து தெளிவாகவே டீட்டெயில்ஸ் எல்லா விஷயமும் போட்டிருக்கும், உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இப்ப இதுல அணுக்கட்டமைப்புன்னு எடுத்தீங்கன்னு சொன்னால், அணுக்கட்டமைப்புன்றது நீங்க உங்களோட ஓ லெவல்ல படிச்சிருக்கிற அதாவது கிரேட் 10 பாடத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் சடப்பொருளினுடைய கட்டமைப்புன்னு ஒரு பாடம் ஒன்று இருக்கு. அந்த பாடத்துல படிச்ச விடயங்களை தான் நீங்க இன்னைக்கு படிக்க போறீங்க, இன்னும் கொஞ்சம் டீப்பா படிக்க போறீங்க. நாங்க ஓ லெவலை விட இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி பேசிக்ல இருந்து போறோம். ஏ லெவல்ல நீங்க ஓ லெவல்ல வந்து என்ன செஞ்சிருப்பீங்க என்றால்
இலத்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு துணிக்கை இருக்குது என்று படிச்சிருப்பீங்க. அணுண்டொண்டு காணப்படுது, சடப்பொருளை ஆக்குறது அணு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அந்த அணுல உப அணு துணிக்கைகள்ல வந்து இலத்திரன் காணப்படுது, புரோத்திரன் காணப்படுது, நியூத்திரன் காணப்படுதுன்னு படிச்சிருப்போம். இப்ப இந்த புரோத்திரன் நியூத்திரன் காணப்படுதுன்றதுக்கான ப்ரூஃப் என்ன, சான்றுகள் என்ன, எப்படி இந்த நியூத்திரனை கண்டுபிடிச்சாங்க, எப்படி இந்த புரோத்திரன் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, இலத்திரன்ன்றது எப்படி மறையேற்றம் கொண்டது, புரோத்திரன்ன்றது எப்படி நேரேற்றம் கொண்டது, அதுட ஆய்வுகள் என்ன, அதோட பரிசோதனைகள் என்னன்ற அடிப்படையிலிருந்து பேசிக்ல இருந்து நாங்க போவோம். அதுதான் இந்த அணுக்கட்டமைப்புன்ற பாடத்தில் இருக்கிறது. இதுல நாங்க படிக்க போறோம் என்னது என்றால், இலத்திரண்ட கண்டுபிடிப்பு படிப்போம், இலத்திரண்ட இயல்புகள், புரோத்திரண்ட இயல்புகள், இலத்திரன் நிலை அமைப்பு படிப்போம். இங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இலத்திரன் நிலை அமைப்பு வந்து இருக்குது. நீங்க ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க என்னதுன்னு சொன்னால் 2 8 8 அப்படின்ற ஒரு இலத்திரன் நிலை அமைப்பு படிச்சிருப்பீங்க. ஏன்னா இலத்திரன் நான் உங்களுக்கு சும்மா இன்ட்ரெஸ்டிங்க்கு சொல்றேன். என்னது என்றால் இலத்திரன் நிலை அமைப்பு நீங்க படிக்கிற நேரம் உங்களோட இதுல உங்களோட சயின்ஸ் டீச்சர் என்ன தெரியுமா சொல்லி தந்திருப்பாங்க, கல்சியத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் கல்சியத்துல இலத்திரன் நிலை அமைப்பு வந்து நாங்க கொடுக்கிற நேரம் அதாவது கல்சியத்துக்கு இலத்திரன் நிலை அமைப்பு நாங்க கொடுத்திருப்போம். எப்படி கல்சியத்துல அணுவெண் 20, அப்ப ஒரு மூலகம் நடுநிலையாக இருந்தால் இலத்திரன் எண்ணிக்கை 20 இருக்கும். அப்ப 2 8 8 2 என்று கொடுத்திருப்போம். ஆனால் இலத்திரன் நிலை அமைப்பு நாங்க எழுதுகிற நேரம் நீல்போரினுடைய அணுக்கொள்கையின் அடிப்படையில தான் இலத்திரன் நிலை அமைப்பு எழுதுறன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. நீல்போரோட கொள்கையின் அடிப்படையில் நீல்போர் சொன்னார், முதலாம் சக்தி மட்டத்துல 2 இலத்திரன், 2ஆம் சக்தி மட்டத்துல 8 இலத்திரன், 3ஆம் சக்தி மட்டத்துல 18 இலத்திரன், 4ஆம் சக்தி மட்டத்துல 32 இலத்திரன் என்று சொன்னாரு. ஆனா நாங்க 3ஆம் சக்தி மட்டத்துல 18 இலத்திரன் இந்த இடத்துல நாங்க 10 தான் போடணும். ஆனா 10 போடாம 8 2 சொல்லி நீங்க எழுதிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, சொல்லி தந்திருப்பாங்க. இது இன்னொரு முரண்பாடு, இதுக்கு நாங்க இப்படித்தான் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி. சரியா? சிலவங்க டவுட் கேட்டிருப்பீங்க. ஏன்னா இப்ப இதோட விளக்கம் என்ன அப்படின்றது இங்க ஏ லெவல்ல நீங்க படிப்பீங்க. அது என்ன, அப்ப நீல்போரோட கொள்கை இப்படி சொல்லுது, நாங்க இலத்திரன் நிலை அமைப்பு இப்படி எழுதுறோம், இதோட விளக்கம் என்ன. அப்ப இலத்திரன் நிலை அமைப்பு நாங்க இங்க வந்து இப்படி எழுத போறல்ல, ஓ லெவல்ல வந்து எழுதின மாதிரி ஏ லெவல்ல நாங்க இலத்திரன் நிலை அமைப்பு எழுத போறல்ல, அங்க ஒரு கோணத்துல சரியா 1s2 2s2 சொல்லி ஒரு இது அமைப்புல நாங்க இலத்திரன் நிலை அமைப்பு எழுதுவோம். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி. அப்ப அந்த இலத்திரன் நிலை அமைப்பு எழுதுறது சம்பந்தமாக படிப்போம் நாங்க. அடுத்தது ஆவர்த்தன அட்டவணை. நீங்க ஓ லெவல்ல ஒரு 20 மூலகங்களை கொண்டு ஒரு ஆவர்த்தன அட்டவணை படிச்சிருப்பீங்க. நாங்க இங்க என்ன செய்வோம் சொன்னா ஓ லெவல் போட்டிருக்கிறது ஒரு பெரிய ஒரு ஆவர்த்தன அட்டவணை, நவீன ஆவர்த்தன அட்டவணை சொல்லி அந்த ஆவர்த்தன அட்டவணையை வந்து அதாவது போக்குகள் நேரம் நீங்க ஓ லெவல்ல படிச்சிருக்கிற அயனாக்க சக்தி, மின்னெதிர்த்தன்மை, இது சம்பந்தமான விடயங்களை நாங்க என்ன செய்வோம் என்றால் அணுக்கட்டமைப்புன்ற பாடத்துல படிப்போம். இது ஃபர்ஸ்ட் யூனிட். 2வது யூனிட் வந்து கட்டமைப்பும் பிணைப்பும் சொல்றது. விளங்குதா? நீங்க ஓ லெவல்ல படிச்ச அதே விடயங்களை தான் நீங்க படிக்க போறீங்க, கொஞ்சம் டீப்பா படிக்க போறீங்க, அவ்வளவுதான். பெருசா புதுசா வேற யூனிட்கள் என்று சொல்லி பெரிய அளவுல எந்த ஒரு யூனிட்களும் இன்னைக்கு இல்ல, 1-2 யூனிட்டை தவிர. அப்ப இங்க கட்டமைப்பும் பிணைப்பும் என்ற பாடத்துல நீங்க பார்க்க போறது என்னது என்றால் பங்கீட்டு வலு பிணைப்பை படிக்க போறீங்க, அயன் பிணைப்பு சம்பந்தமாக படிக்க போறீங்க, லூயிஸினுடைய கட்டமைப்பு வரைஞ்சிருப்பீங்க, கஷ்டப்பட்டு வரைஞ்சிருப்பீங்க ஓ லெவல்ல. இங்க நாங்க சிம்பிளா வரைவோம், சிம்பிளா வரைகிறதுக்கான ஐடியா சொல்லி தருவோம். அதை விட பெரிய பெரிய கட்டமைப்புக்கெல்லாம் நாங்க லூயிஸ் ஸ்ட்ரக்சர் வரைவோம். அப்ப லூயிஸினுடைய கட்டமைப்பு நாங்க வரைவோம். இப்படியான விடயங்களை வந்து நாங்க இதுல அதோட சேர்த்து இன்னும் கூடுதலான புதிய 2-3 விஷயங்களையும் நாங்க என்ன செய்வோம் என்றால் இங்க அணு கட்டமைப்பும் பிணைப்பும் என்ற பாடத்துல நாங்க படிப்போம். அடுத்தது வந்து 3வது பாடம் ரசாயன கணித்தல்கள், மிக முக்கியமான ஒரு பாடம். யாருக்கு கெமிக்கல் கல்குலேஷன்ல கிளியரா இருக்கிறாரோ, தெளிவா இருக்கிறாரோ, அவரு கெமிஸ்ட்ரியில நல்ல நிலைமையில இருப்பார். ஆக முக்கியமான இம்பார்ட்டன்டான பாடம். சரியா? நீங்க நிறைய பேர்த்து கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், அப்படியான பாடம் இல்ல, உங்களுக்கு விளங்கும். ரசாயன கணித்தல் என்றால் கஷ்டமான பாடம் என்று சொல்லி சில நேரம் உங்களோட சீனியர் சொல்லக்கூடும். ஆனால் ரசாயன கணித்தல் இன்ட்ரெஸ்டிங்கான சிம்பிளான ஒரு பாடம். அது அப்படி நாங்க சொல்லி தருவேன். நான் உங்களுக்கு லேசா சிம்பிளா அடிப்படையிலிருந்து ஆரம்பத்திலிருந்து அழகழகா ஒவ்வொரு விஷயமா போவோம் நாங்க. அப்ப இதுல நீங்க படிக்கிறது என்ன, ரசாயன கணித்தல்கள்ல அப்படி பாத்தீங்கன்னு சொன்னால் கணக்கோட சம்பந்தப்பட்டது. நீங்க ஓ லெவல்ல எந்த இடத்துல எல்லாம் கணித்தல் மேற்கொண்டிருக்கிறீங்களோ அது அவ்வளவும் இதுளுக்கு வரப்போகுது. மூல் காண்றது படிச்சிருப்பீங்க, செறிவு காண்றது படிச்சிருப்பீங்க, மூல் பின்னம் காண்றது படிச்சிருப்பீங்க,
ஏன்னா கலவையினுடைய அமைப்பு திணிவு பின்னம், கனவளவு பின்னம், இந்த மாதிரி மூல் பின்னம் என்ற பின்னங்கள் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு நியம கரைசல் ஒன்றை எப்படி தயாரிக்கிறன்றது படிச்சிருப்பீங்க. இப்ப அதுகளைத்தான் நாங்க இன்னைக்கு என்ன செய்வோம் என்று சொன்னால் ரசாயன கணித்தல்கள்ல படிப்போம். தாக்கம் சமப்படுத்துறது, ரசாயன தாக்கங்களை நாங்க சமப்படுத்துவோம். அதாவது நீங்க ஓலவல்ல சமப்படுத்தின சிம்பிளான தாக்கங்களையும் சமப்படுத்துவோம். இங்க வரக்கூடிய சில கொஞ்சம் சிக்கலான தாக்கங்கள் வேறொரு முறையில வேறொரு மெத்தட்ல நாங்க கெமிக்கல் ஈக்குவேஷன்களை வந்து நாங்க என்ன செய்வோம் என்றால் பேலன்ஸ் பண்ணுவோம். அந்த பகுதியை நாங்க என்ன செய்வோம் என்றால் இந்த பாடத்துல நாங்க படிப்போம். இதுதான் ரசாயன கணித்தல்கள் என்று சொல்றது. வாயுக்கள் என்று சொல்றது, கேசஸ் என்று சொல்றது, சடப்பொருள்கள் எங்களுக்கு தெரியும் 3 நிலைகள்ல காணப்படும்: திண்மம், திரவம், வாயு. அதுல வாயுக்கள் சம்பந்தமாக நாங்க படிக்கிறது, வாயுட நடத்தை சம்பந்தமாக நாங்க படிப்போம். இந்த பாடத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஓலவல்ல எந்த இடத்திலையுமே இது அறிமுகம் இல்லாத ஒரு பாடம். ஓலவல்ல எந்த இடத்திலையுமே இந்த வாயுக்களோட சம்பந்தப்பட்ட எந்த பகுதியும் ஓலவல்ல இல்ல. பழைய ஓலவல் சிலபஸ்ல இதுல பாடங்கள் அப்படியே போட்டிருந்தான். பழைய ஓலவல் சிலபஸ், அதாவது நீங்க இப்ப படிக்கிற ஓலவல் சிலபஸுக்கு முன்னுக்குள்ள ஓலவல் சிலபஸ், நீங்க லாஸ்டா செஞ்ச ஓலவல் சிலபஸ்க்கு முன்னுக்குள்ள ஓலவல் சிலபஸ்ல இந்த வாயுக்கள் சம்பந்தமாக இருக்குது, அதோட தொடர்புபட்ட விதிகள் இருக்குது. அதுகளை பத்தி நாங்க என்ன செய்வோம் என்றால் இந்த பாடத்துல படிப்போம், வாயுக்கள் என்ற பாடம். அடுத்தது சக்தியல் என்று சொல்றது, எனர்ஜெட்டிக்ஸ் என்று சொல்லுவோம். சக்தி, வெப்ப சக்தியாக ஒரு ரசாயன தாக்கம் நடைபெறுகிற நேரம் சக்தி வெப்ப சக்தியாக வெளிவிடுகின்ற அந்த இது சம்பந்தமான அதோட தொடர்புபட்ட தாக்கங்கள் சம்பந்தமாக உங்களுக்கு உங்களோட ஓலவலோட தொடர்பு படுத்தி செல்லணும் என்றால் நீங்க படிச்சிருப்பீங்க கிரேட் 11ல 8வது பாடம். கிரேட் 11 8வது பாடம் என்ன பாடம் என்று சொன்னால் ரசாயன தாக்கங்களினுடைய வெப்ப விளைவு, அகவெப்ப தாக்கம், புறவெப்ப தாக்கம் என்று சொல்லி ஒரு பாடம் படிச்சிருக்கீங்க. அந்த பாடத்துல படிச்ச விஷயங்கள் அதே மாதிரி நீங்க கிரேட் 10 3வது யூனிட்ல படிச்சிருப்பீங்க என்றால் அயனாக்க சக்தின்னு சொல்லி. அப்ப அந்த அயனாக்க சக்தி இந்த மாதிரியான சக்தியோட தொடர்பு பட்ட ரசாயனத்துல சக்தியோட தொடர்பு பட்ட விடயங்களை நாங்க இதுல என்ன செய்வோம் என்றால் இந்த யூனிட்ல நாங்க பார்ப்போம். அசேதன ரசாயனம் என்று சொல்றது, இது வந்து உங்களோட அசேதன ரசாயனம் என்று சொல்லி நாங்க வளமையாக பாவிக்கிற பேரை போட்டிருக்கிறேன். உங்களோட ரிசோர்ஸ்லயோ கைட்லயோ இதோட பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அசேதன ரசாயனத்துல பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் SPD தொகுப்பு மூலகங்களின் ரசாயனம் வந்து இருக்கு. சரியா? நான் உங்களோட PDF அனுப்பேன், அதுல பார்க்கலாம் உங்களுக்கு. SPD தொகுப்பு மூலகங்களின் ரசாயனம். இந்த அசேதன ரசாயனம் என்று சொல்றது அசேதன சேர்வைகள். நீங்க படிச்சிருப்பீங்க ஓ லெவல்ல, அசேதன சேர்வை, சேதன சேர்வை. இந்த அசேதன சேர்வைகள் சம்பந்தமாக அதோட சம்பந்தப்பட்ட தாக்கங்கள், அதுட இயல்புகள், அது சம்பந்தமாக நாங்க படிக்கிறது. சொல்ல போனால் எங்களோட ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள மூலகங்கள், ஒவ்வொரு மூலகம் தொடர்பாகவும் அந்த மூலகங்கள் உருவாக்கக்கூடிய சேர்வைகள் தொடர்பாகவும் நாங்க பார்ப்போம். ஆக முக்கியமான ஒரு யூனிட். சரியா? இது வந்து என்னது? அசேதன ரசாயனம் என்ற பாடத்துல நாங்க படிப்போம். சரியா? நீங்க சும்மா ரஃபா பென்சில்ல நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு தாளொண்டு எடுத்து நான் சொல்ற விஷயங்களை சும்மா சும்மா ரஃபா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஞாபகத்துல நிக்கிறதுக்காக வேண்டி. ஒரு PDF பிரிண்ட் பண்ணி கையில வச்சுக்கொள்ளலாம். சரியா? ஓகே, அடுத்தது போறோம். 7, 8, 9, 10 இந்த 4 யூனிட்டையும் சேர்த்து நாங்க ஒரு பேர் கொடுப்போம். என்னதென்றால் சேதன ரசாயனம். இந்த 7வது யூனிட்டுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது, சேதன ரசாயனத்தினுடைய அடிப்படை என்ன கருக்கள் என்று சொல்லி இருக்கிற பாடம். அடுத்தது வந்து ஹைட்ரோ கார்பன்கள். 8வது யூனிட்டுக்கு நாங்க சொல்லுவோம் ஹைட்ரோ கார்பன். நீங்க படிச்சிருக்கிறீங்க ஓ லெவல்ல ஹைட்ரோ கார்பன். நான் நினைக்கிறேன் 12வது யூனிட்டாக இருக்கணும் என்று சொல்லி, 12 அல்லது 13வது யூனிட்டாக இருக்கும். கொஞ்சம் பாருங்க, ஹைட்ரோ கார்பன்கள். ஏன்னா அட்கீன் என்று சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப அந்த ஹைட்ரோ கார்பன்களோட தொடர்பு பட்ட விஷயங்களை நாங்க பார்ப்போம். இன்னைக்கு வந்து ஆக்சிஜனை கொண்ட சில சேதன சேர்வைகள் இருக்குது. ஆக்சிஜனை கொண்ட சேதன சேர்வைகள், அந்த சேதன சேர்வைகள் தொடர்பாக 9வது யூனிட்ல நாங்க பார்ப்போம். அடுத்தது 10வது யூனிட்ல வந்து நைதரசனை கொண்ட சேதன சேர்வைகள் இருக்குது, அதுல நாங்க பார்ப்போம். நான் கொஞ்சம் ஸ்பீடா போறேன் என்று சொன்னால் நாங்க கொஞ்சம் கூட விஷயங்கள் பார்க்க இருக்குதுன்றதுனால. ஓகே, அப்ப அதுல வந்து நாங்க சேதன ரசாயனம் என்ற பாடம் படிப்போம். நாங்க படிக்கிற நேரம் இந்த 7, 8, 9, 10 சொல்லி நாங்க யூனிட்டாக படிக்கிறல்ல, இந்த 4 யூனிட்டையும் ஒரு தலைப்பாக எடுத்து சேதன ரசாயனம், சேதன சேர்வைகளை பத்தி நாங்க முழுமையாக படிப்போம்.
உங்களுக்கு தெரியும் சேதன சேர்வைகள் என்றது காபனை பிரதானமாக கொண்ட சேர்வைகள். அவ காபன பிரதானமாக கொண்ட சேர்வைகள் சம்பந்தமாக நாங்க படிக்கிறது தான் இந்த 7, 8, 9, 10வது யூனிட்கள் சேதன ரசாயனம் என்றது. அடுத்தது இயக்கவியல் என்று சொல்றது இதுவும் உங்களோட உளவலோட அறிமுகமான ஒரு பாடம் தான். என்னது என்றால் நீங்க தாக்க வீதம் என்று சொல்லி ஒரு பாடம் படிச்சிருப்பீங்க. தாக்க வீதத்துல செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள், வெப்பநிலை எப்படி ஒரு தாக்க வீதத்தை செல்வாக்கு செலுத்தும், அதே மாதிரி அமுக்கம் எப்படி தாக்க விதத்துல செல்வாக்கு செலுத்தும், ஒரு தாக்கிகளினுடைய மேற்பரப்பு எப்படி தாக்க விதத்துல செல்வாக்கு செலுத்தும், அதோட தொடர்பு பட்ட கூடுதலான விடயங்களை உள்ளடக்கின ஒரு பாடம் தான் இந்த இயக்கவியல் என்று சொல்லக்கூடிய பாடம். ரசாயன இயக்கவியல் என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். அடுத்தது சமநிலை என்று சொல்றது உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் சமநிலை பெரிய அளவுல அறிமுகமான ஒரு பாடம் இல்ல. சமநிலையோட சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பகுதிகள் இடக்கட வந்துட்டு போகும் உங்களோட லெவல்ல. பெருசா அதை நான் யூனிட் வைஸ் சொல்றக்கூடிய அளவுக்கு சமநிலைன்ற ஒரு பாடம் ஓலவல்ல அறிமுகம் இல்ல. அது ஓகே, நாங்க பார்க்கக்குள்ள பார்ப்போம் இதுல என்ன விஷயம் சொல்லி சமநிலை சொல்றது. அடுத்தது வந்தீங்கன்னு சொன்னால் மின் ரசாயனம் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி உங்களோட ஓலவல்ல இருக்கிற அதே பாடம் தான் இங்கே நாங்க படிப்போம். கிட்டத்தட்ட ஓலவல்ல எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி விளங்கின ஒரு ஆளுக்கு, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஓலவல்ல தெளிவா விளங்கின ஒரு ஆளுக்கு ஏலவல்ல வரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 50% கேள்விகளை செய்யக்கூடிய நிலைமையில இருப்பார். ஓலவல் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி தெளிவா விளங்கியிருந்தார் 50% கேள்விகள் ஏலவல்ல செய்யலாம். ஆக சின்னொரு பாடம் ஓலவல்ல படிக்கிறத விட ஓலவல்ல இருக்கிற பாடத்தோட சிறிய இன்னும் ஒரு சின்னொரு பகுதி தான் எட்டாக இருக்குமே ஒழிய பெரிய ஒரு மாற்றம் இல்லாத ஒரு பாடம் தான் இது. சரியா? ஓகே, இது என்னது என்றால் என்னது மின் ரசாயனம் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்தீங்கன்னு சொன்னால் கைத்தொழில் ரசாயனம். அடுத்தது கைத்தொழில் ரசாயனமும் இன்னொரு பகுதி இருக்குது சூழல் மாசாக்கி இண்டஸ்ட்ரியல். அதாவது ரசாயனவியலோட தொடர்பு பட்ட உற்பத்திகள். உதாரணத்துக்கு உங்களோட புக்ல என்ன உற்பத்தி இருக்குது என்றால் இரும்பு பிரித்தெடுப்பு, இது ஒரு கைத்தொழில். அப்ப இரும்பு பிரித்தெடுப்பை நாங்க இதுல தான் படிப்போம். அதே மாதிரி சோடியம் பிரித்தெடுப்பு நீங்க மின் ரசாயனம் பாடத்துல படிச்சிருப்பீங்க. சோடியம் பிரித்தெடுப்பு, சோடியம் பிரித்தெடுப்பை நாங்க படிப்போம் கைத்தொழில் ரசாயனத்துக்குள்ள படிப்போம் சோடியம் பிரித்தெடுப்பு. அதே மாதிரி இன்னும் சில உற்பத்தி பொருட்கள் NaOH தயாரிப்பு, NaOH தயாரிப்பு நீங்க பார்த்திருப்பீங்க மின்பகுப்பு பாடத்துல NaOH தயாரிப்பு. அதே மாதிரி NH3 அமோனியா வாயு தயாரிப்பு, அமோனியா தயாரிப்பு நீங்க சில இடங்கள்ல 1-2 விஷயங்கள் இது வந்திருக்கும் உங்களுக்கு. அப்ப அந்த இதை நாங்க இன்னைக்கு கைத்தொழில் ரசாயனம் என்ற பாடத்துல பார்ப்போம். அடுத்தது இதுல இன்னொரு பகுதி இருக்குது சூழலியல் ரசாயனம் என்று சொல்லுது அல்லது சூழல் மாசாக்கம் என்று சொல்லி. அதாவது நாங்க இப்படி ஒரு கைத்தொழில் ரசாயனம் ஒன்றை மேற்கொள்ளுகிற நேரம் எப்படி சூழல் மாசுபடும், அந்த மாசுபடுகிற சூழலை நாங்க எப்படி பாதுகாக்கணும் என்ற விஷயத்த என்ன செய்வோம் என்றால் இந்த சூழலியல் ரசாயனம் என்ற பாடத்துல நாங்க படிப்போம். சரியா? இந்த கைத்தொழில் ரசாயனமும் சூழல் ரசாயனமும்ன்றது ஒரு பாடம். ஓகே, இதுதான் எங்களுடைய கெமிஸ்ட்ரியில வரக்கூடிய 14 பாடங்களும். தெளிவா அணுக்கட்டமைப்பு, கட்டமைப்பும் பிணைப்பும், ரசாயன கணித்தல்கள், வாயுக்கள், சக்தியல், அசேதன ரசாயனம், சேதன ரசாயனம் 7, 8, 9, 10, இயக்கவியல், சமநிலை, மின் ரசாயனம், கைத்தொழில் ரசாயனமும் சூழல் ரசாயனமும். சரியா? இந்த 14 பாடம் 14 பாடத்துக்கு இன்னொரு அறிமுகம் ஒன்று நான் இன்னைக்கு உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஓலவலோட தொடர்பு படிப்பு. இப்ப இந்த 14 பாடத்தையும் எங்களுக்கு நாங்க என்ன செய்வோம் சொன்னால் எங்களோட கெமிஸ்ட்ரியில மேஜர் டாபிக்களாக நாங்க உடைச்சு கொள்வோம். சரியா? சில மேஜர் டாபிக் அதைத்தான் நாங்க அடிக்கடி பாவிக்க போறோம். அதுல முதலாவது வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபர்ஸ்ட் 2 யூனிட்டும் நான் சும்மா ஷார்ட் ஃபார்ம்ல மாதிரி போடுறேன்னா ஜெனரல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஜெனரல் கெமிஸ்ட்ரி பொது ரசாயனம் சொல்லுவோம். சரியா? ஜெனரல் கெமிஸ்ட்ரி பொது ரசாயனம் சொல்லுவோம். இந்த 3வது யூனிட்ட அடிப்படை ரசாயனம். சில கிளாஸஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டுக்கே ரசாயன கணித்தல்கள் தான் படிச்சு தருவாங்க. வாங்க முடியட்டுமா?
ஓகேமா, கவனிங்க. அப்ப 3வது யூனிட் ரசாயன கணித்தல்ன்றது வந்து நாங்க பேசிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சில இடங்கள்ல என்னதுன்னு சொன்னால் சில டைம் வந்து நாங்க இப்படியும் எடுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டையும், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டையுமே எங்களுக்கு வந்து என்ன செய்யலாம்னா ஜெனரல் கெமிஸ்ட்ரியாக எடுத்துக்கொள்ளலாம். சரியா? ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டையுமே எங்களுக்கு வந்து ஜெனரல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லித்தான் பொதுவாக நாங்க இப்ப சொல்றேன். முந்தி வந்து ரசாயன கணித்தலை வந்து பேசிக் கெமிஸ்ட்ரி எடுப்போம், மயலுள்ள 2ஐயும் வந்து ஜெனரல் கெமிஸ்ட்ரி எடுக்கிறோம். இப்ப நாங்க 3ஐயுமே ஜெனரல் கெமிஸ்ட்ரிக்குள்ள தான் எடுப்போம். இந்த 3 பாடமும் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம். இது 3ம் தான் நாங்க ஃபர்ஸ்ட் டேர்முக்கு நீங்க படிக்க வேண்டியது. உங்களோட ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னுக்கு நாங்க கம்ப்ளீட் பண்ண வேண்டிய பாடம். ஓகே, இப்ப உங்களுக்கு வந்து வீக்குக்கு வந்து 3 கிளாஸஸ் நடக்கும். வீக்குக்கு வந்து 3 கிளாஸ் நடக்கும். அப்ப மந்த்துக்கு வந்து 12 கிளாஸஸ் இருக்கும். உங்களோட சீனியர்ஸ்க்கு வந்து நாங்க கிளாஸஸ் செய்யற நேரம் வந்து ஸ்டார்டிங்ல நான் வந்து டைம் இல்லாததுனால ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்களுக்கு 2 கிளாஸஸ் தான் கொண்டு போனேன். அதே போல தான் இடையில அவங்களோட கிளாஸஸ் வந்து மாத்தினேன். உங்களுக்கும் ஒரு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி டைம் அட்ஜஸ்ட் பண்ணி இன்னொரு கிளாஸஸ் உங்களுக்கு நான் போட்டு இருக்கிறேன். ஏனென்றால் உங்களோட சிலபஸை கொஞ்சம் நாங்க குயிக்கா பண்றதுக்காக வேண்டி. அப்ப இதுல வந்து உங்களுக்கு 3 கிளாஸஸ் வீக்குக்கு போகும்போது அப்ப 12 மந்த்துக்கு வந்து 12 கிளாஸஸ் கம்ப்ளீட் ஆகும். அப்பமா என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நீங்க ரிசல்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு பெரும்பாலும் நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த 3 யூனிட்டையுமே கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். சரியா? நீங்க எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து உங்களோட ஓலெவல் ரிசல்ட்ஸ் வந்து நீங்க ஸ்கூலுக்குள்ள போறதுக்கு, ஸ்கூலுக்குள்ள இன்டேக் ஆகிறதுக்கு முன்னுக்கு நாங்க இந்த 3 யூனிட்டையும் என்ன செஞ்சிருப்போம்டா முடிச்சிருப்போம். சரியா? நீங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் செய்யற நேரம் பெரும்பாலும் நாங்க 5 யூனிட் வரைக்கும் பெரும்பாலும் இன்ஷா அல்லாஹ் கம்ப்ளீட் பண்ணிருப்போம். அப்படி ஒரு டார்கெட் வந்து வச்சிருக்குது. இப்போ உங்களோட சீனியர்ஸை பொறுத்த மட்டும் அவங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து இப்ப எக்ஸாம் நடந்திருக்குது. ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் வந்து போன லாஸ்ட் 2 வீக்குக்கு முன்னுக்கு நடந்துச்சு. ஆனா நாங்க இப்ப 5வது யூனிட் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். சரிதானே? ஓகே, அப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட்டுக்கு நாங்க ஜெனரல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். அதாவது பொது ரசாயனம் சொல்றது, பொது ரசாயனம் சொல்லுவோம். அப்ப இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் டேர்முக்குரிய பாடங்களாக இருக்கு. ஓகே, இப்ப அடுத்தது நீங்க வந்தீங்கன்னு சொன்னால் 4 வந்து 4ம் நல்லா கவனிச்சுக்கோங்க. 4வதும் 5வதும் நாங்க பிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். பிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு சொல்றது பௌத்திக ரசாயனம் சொல்றோம். அப்ப நான் இதை உடைக்கிறேன் எப்படின்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி 1 உடைக்கிறேன். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி 1 நான் என்ன செய்யறேன் என்றால் போடுறேன். எது 4வது யூனிட்டும் 5வது யூனிட்டும் உங்களுக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி 1க்குள்ள வரக்கூடியது.
ஓகே, அடுத்தது வந்தீங்கன்னு சொன்னால் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி 1 4 5. அடுத்தது வாங்க, ஆறாவது யூனிட் வந்து அசேதன ரசாயனம், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சொல்லுவோம். எத்தனை? ஆறாவது யூனிட். ஆறாவது யூனிட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. 7 8 9 10க்கு நாங்க சொல்லுவோம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். 9 7 8 9 10. சரியா? ஓகே. அடுத்தது வந்து 11 12 13 11 12 13 பிசிக்கல் கெமிஸ்ட்ரி 2 போடுறேன். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி 2. அப்ப உங்களுக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்தீங்கன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு மொத்தம் 5 யூனிட் இருக்குது. 4வது யூனிட், 5வது யூனிட், 11வது யூனிட், 12வது யூனிட், 13வது யூனிட். எத்தனை யூனிட் இருக்குது? மொத்தம் 5 யூனிட் நீங்க பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில படிக்கணும். பௌதிக ரசாயனம். இதுல தான் கணித்தல்களோட சம்பந்தப்பட்ட பகுதிகள் வரக்கூடிய ஐடியா எடுக்கக்கூடிய பாடம். நீங்க யோசிச்சு ஐடியா எடுத்து கணக்கு செய்யக்கூடிய பகுதிகள் வந்து இந்த வாயுக்கள், சக்தியல், இயக்கவியல், சமநிலை, மின்ரசாயனம். மின்ரசாயனத்துல பெருசா இல்ல, மற்ற இதுகள்ல இருக்குது. இன்ட்ரெஸ்டான பார்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. மற்ற பகுதிகளில் வந்து பெரிய அளவுல கணித்தல்கள் எதுவும் இல்லை. ஒரு சில சின்ன சின்ன கணித்தல்கள் 1-2 யூனிட்கள்ல இருக்குது. ரசாயன கணித்தல் முழுக்க கணித்தல் தானே. மற்ற பாடங்கள்ல வந்து சேதன ரசாயனமோ அசேதன ரசாயனமோ முழுக்க தியரி. நீங்க ஞாபகத்துல வச்சு கொள்ள வேண்டிய பகுதிகள் தான். சரியா? அப்ப அதுல இருக்கிற பாடம். அடுத்தது வாங்க, 14வது யூனிட் நாங்க சொல்லுவோம் என்னது என்றால் என்வாயன்மெண்ட், அதாவது இண்டஸ்ட்ரியல் அண்ட் என்வாயன்மெண்டல் கெமிஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரியல் அண்ட் என்வாயன்மெண்டல் கெமிஸ்ட்ரி சொல்லி நாங்க என்ன செய்வோம் சொன்னால் இந்த 14வது யூனிட் சொல்லுவோம். கைத்தொழில் ரசாயனமும் சூழலியல் ரசாயனமும் சொல்றது. சரியா? கைத்தொழில் ரசாயனமும் சூழல் ரசாயனமும் சொல்றது 14வது யூனிட். அப்ப உங்களோட கெமிஸ்ட்ரியில நாங்க கெமிஸ்ட்ரியினுடைய மேஜர் டாபிக்களாக நாங்க பார்க்க போறது ஜெனரல் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் அண்ட் என்வாயன்மெண்டல் கெமிஸ்ட்ரி சொல்லக்கூடிய 5 ரசாயனவியலுக்குரிய பகுதிகளை தான் நாங்க என்ன செய்வோம் படிப்போம். இப்ப இதுல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இது மூணும் உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம். இது மூணும் ஃபர்ஸ்ட் டேர்முக்குரிய பாடம். ஃபர்ஸ்ட் டேர்முக்குரியது ஃபர்ஸ்ட் டேர்ம். சரியா? அடுத்தது வந்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்தால், அதாவது இது 4 5 6. சரியா? ஓ, நம்மள்ட கேளுங்க. 4 5 6 சேதன ரசாயனம் வரைக்கும் அசேதன ரசாயனம் வரைக்கும் இது செகண்ட் டேர்முக்கு. நீங்க செகண்ட் டேர்ம் படிக்க கூட கம்ப்ளீட் பண்ணிருக்க வேண்டிய பாடம். எக்ஸாம் நடக்க போல. சரியா? ஓகே. அடுத்தது வந்தீங்கன்னு சொன்னார், அதாவது மூன்றாம், அதாவது தேர்ட் டேர்ம். தேர்ட் டேர்முக்கு வந்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வரைக்கும் நீங்க முடிச்சிருக்கணும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபுல்லா தேர்ட் டேர்முக்குரியது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தேர்ட் டேர்ம். சரியா? இது வரைக்கும் உங்களோட ஃபர்ஸ்ட் இயருக்குரிய பாடம். சரியா? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வரைக்கும் நீங்க படிக்க போறது உங்களோட ஃபர்ஸ்ட் இயர், அதாவது கிரேட் 12க்குரிய பாடம். அடுத்தது வந்தீங்கன்னு சொன்னால் இந்த, அதாவது இயக்கவியல்ல இருந்து சமநிலை. சமநிலையில வந்து 3 பகுதி இருக்குது சமநிலையில. அப்ப அந்த சமநிலையில வந்து 2 பகுதி நீங்க எதுல படிப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட 4th டேர்ம்ல படிப்பீங்க. 2 பகுதி வந்து 4th டேர்ம்ல படிப்பீங்க. சரியா? சமநிலையிட ஒரு பகுதியும் இந்த மின் ரசாயனமும், சமநிலையிட ஒரு பகுதியும் மின் ரசாயனமும் நீங்க படிப்பீங்க 5th டேர்ம்ல படிப்பீங்க. 5th டேர்ம்ல படிப்பீங்க. இது, அதாவது கைத்தொழில் ரசாயனம் என்பது வந்து 6th டேர்ம்ல படிப்பீங்க. சரியா? பொதுவாக நாங்க 5th டேர்முக்குள்ளே என்ன செய்யப்படணும்னா உங்களோட இந்த எல்லா யூனிட்டும் கம்ப்ளீட் ஆகப்படணும். உங்களோட FWC பேப்பர் அப்படித்தான் எடுப்பாங்க. FWCல வந்து பொதுவாக ஏன் FWC சொல்றேன்னு சொன்னால், FWC பேப்பர் தான் வழமையாக பாடசாலைகள்ல டேர்ம் பேப்பர்களாக எடுக்கப்படுற. அப்ப இந்த 5 டேர்முக்குள்ள உங்களோட இந்த 14 யூனிட்டுமே என்ன செய்யும் என்றால் வந்துடும். FWC டேர்ம் சிலபஸ் வந்து வேறையாக இருக்குது. அது இன்னொரு டைமுக்கு பார்ப்போம் உங்களுக்கு. சரியா? ஓகே. இதுதான் எங்களோட பாடத்தோட சம்பந்தப்பட்ட என்னதுன்னு சொன்னால் டேர்ம்களோட சம்பந்தப்பட்ட யூனிட்கள். நீங்க ரஃபா நோட் பண்ணி கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. நான் அடுத்த பகுதிக்கு போறேன். எங்களோட பேப்பர்ல இது சம்பந்தமாக ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. நான் வந்து ஜூம்ல இருந்து வெளியில ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறதுனால நீங்க செட்ல
சாட்ல மெசேஜ் போட்டா எனக்கு பார்க்கலாம், திரும்ப நான் வெளியே வந்து தான் பார்க்கணும். அதனால மைக்க ஆன் பண்ணி கேளுங்க, இந்த மாதிரி கேட்கிறேன்டா, பிரச்சனை இல்லை. கேட்கணுமாமா? இந்த பாடங்கள் சம்பந்தமாக என்னமாலும் கேட்கணும் இருந்தால் கேட்டுக்கோ. ஓகே, நான் அடுத்த பகுதிக்கு போறேன். எங்களோட பேப்பர்ட அறிமுகத்துக்கு வர சரியா? பேப்பர்ட அறிமுகம், அதோட நாங்க அங்கே பாடத்தை தொடங்குவோம். பேப்பரை நாங்க எடுத்தோம் என்றால் கெமிஸ்ட்ரி பேப்பர் உங்களோட ஓ லெவல் சயின்ஸ் பேப்பர்ல இருந்து டிஃபரெண்ட் ஆகக்கூடிய ஒரு பேப்பர். கெமிஸ்ட்ரியை பொறுத்தல டைம் வந்து டிஃபரெண்ட் ஆகும், கேள்விகளோட முறைகள் வேறுபடும் போது அப்படியான ஒரு பகுதி தான் இது. வந்தீங்கன்னு சொன்னால் கெமிஸ்ட்ரியில வந்து உங்களுக்கு மார்க்ஸ் எத்தனைக்கு போடுறால், முதலாவது மார்க்ஸை பொறுத்த மட்டும் வந்து 2000க்கு போடுவாங்க அப்படி சொல்ல. மேலும் இல்லாட்டி பார்ட் 1க்கு 50 மார்க்ஸும் பார்ட் 2க்கு 1000க்கு மார்க்ஸ் போடப்பட்டு என்ன செய்யப்படும் என்றால் 100க்கு கன்வெர்ட் பண்ணப்படும். இதுதான் நம்மளோட மார்க்ஸ் சிஸ்டத்துல வாரது. ஓகே, பாப்போம், ஒவ்வொன்றா நாங்க பார்த்துட்டுப்போம். இப்ப இன்னைக்கு நான் பேப்பரோட பேட்டர்னை மட்டும் விளங்கப்படுத்தாம இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கூட டீப்பான ஒரு விஷயத்தையும் சேர்த்து நான் சொல்லி தந்துட்டு போறேன். மிச்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், கவனமாக கேட்டுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. என்னது அப்படின்னு சொன்னால், உங்களோட ஒவ்வொரு யூனிட்லையும் இருந்து எத்தனை கேள்விகள் வரப்போது, எத்தனை பெர்சன்டேஜ் அந்த யூனிட்டுக்கு பேப்பருக்கு ஒதுக்கி இருக்கிறாங்கன்ற விஷயங்களையும் சேர்த்து நான் இன்னைக்கு சொல்லி தந்துட்டு போறேன். சரியா? ஓகே, இப்ப வாங்க பார்ட் 1க்கு வருவோம். பார்ட் 1 எங்கட பார்ட் 1 பேப்பரை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் இங்க வந்து MCQ சொல்லுவோம். ஏன்னா இது உங்களுக்கு பரிச்சயமானதுதான். MCQ பல் தேர்வு வினாக்கள் என்று சொல்லுவோம். எங்கட பாஷையில சொல்றதாக இருந்தால் கோடடிக்கிற கேள்வி. ஏன்னா கோடடிக்கிற கேள்வி. MCQ எத்தனை இருக்கும்னு சொன்னால் 50 MCQ இருக்கு. 50 MCQ. இதுக்கான டைம் எலோகேஷன் எவ்வளவுன்னு சொன்னா 2 hours. 2 ஹவர்ஸுக்குள்ள நீங்க 50 MCQ செய்யணும். இப்போ சில நேரம் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொண்டு இருக்கும். என்ன அப்படின்னா ஓ லெவல்ல நாங்க என்னது 40 MCQ வந்து 1 ஹவருக்குள்ள முடிச்சோம். அப்ப 50 MCQ 2 ஹவர்ன்றக்குள்ள இதாயிருக்கும். ஆனா அப்படி இல்லை, இங்க வந்து இந்த 2 ஹவரும் சில நேரம் வந்து போகும். ஆகப்பெரிய பிரச்சனை ஏ லெவல்ல டைம் மேனேஜ்மெண்ட். ஓகே, அது சம்பந்தமாக இன்னொரு டைமுக்கு நாங்க கதைப்போம். 50 MCQ. இந்த 50 MCQல வந்து உங்களுக்கு தேர்வுகள் எத்தனை வரும்னா 5 தேர்வுகள் வரும். நீங்க தெரிவு செய்ய வேண்டிய, அதாவது 5 தேர்வுகள் தருவான். 5 தேர்வுகள் 5 ஆப்ஷன் தருவான். 5 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷனை சரியான விடையை நீங்க தேர்ந்தெடுக்கணும். சரியா? அப்ப அங்க ஓ லெவல்ல 4, இங்க வந்து என்னது 5 ஆப்ஷன் இருக்க போதும் உங்களுக்கு. அப்ப உங்களுக்கான அந்த ஆன்சர் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் குறையுது. பெர்சன்டேஜ் அடிப்படையில பார்த்தால் 20% மாறுது. ஏன்னா ஓகே, இப்ப இந்த 50 MCQலையும் 3 டைப்பான MCQ கேள்விகள் இருக்கு. நீங்க ஓ லெவல்ல எல்லாம் ஒரே டைப்ல பார்த்திருப்பீங்க. இங்க 3 டைப் MCQ கேள்வி. ஃபர்ஸ்ட் டைப், அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்றுல இருந்து 29 வரைக்குமான கேள்வி. 29 வரைக்குமான கேள்வி எப்படி அப்படின்னு சொன்னால், நாங்க இத என்ன சொல்லுவோம்னு சொன்னால் 5 ஆன்சர் இருக்கும். 1 2 3 4 5. இந்த 5 ஆன்சர்ல மிக பொருத்தமான சரியான ஆன்சரை நீங்க தேர்ந்தெடுக்க. இதுதான் முதலாவது டைப் கேள்வி. முதல் இது MCQ டைப். செகண்ட் டைப் என்னதுண்டா, MCQ செகண்ட் டைப். ஏன் ஆரம்பத்துல எல்லா விஷயமும் சொல்லித்தாரேன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களோட அந்த படிக்கிற விஷயங்களை அரேஞ்ச் பண்ணி கொள்ளணும்ன்றதுக்காக ஐடியா ஒன்று எடுத்துக்கொள்ளணும். இதுதான் கெமிஸ்ட்ரி, இதுதான் பேப்பர் என்று சொல்லி. அப்ப நீங்க வந்தீங்கடா 30ல இருந்து 39 வரைக்கும், சாரி இன்னைக்கு வந்து 1ல இருந்து 30 வரைக்கும், 1ல இருந்து 30 வரைக்கும், இங்க 31ல இருந்து 40 வரைக்கும், 40 வரைக்கும் இந்த 10 கேள்வி. இன்னைக்கு 10 கேள்வி வரும். இந்த 10 கேள்வியில ஆன்சர்ல 4 இது இருக்கும். ABCD சொல்லி 4 இருக்கு. இந்த 4ல ஏயும் பியும் விடைக்குள்ள வருமாக இருந்தால் 1வது ஆன்சர். ஏயும் பியும் விடைக்குள்ள வரும்னா 1வது ஆன்சர் கொடுக்கணும். அதே மாதிரி பிசி வர நேரம் 2வது அப்படின்னு சொல்லி ஒரு 5 இது தந்திருப்பாங்க. 5 தேர்வுகள் தரப்பட்டிருக்கு. ஏயும் பியும், பியும் சியும் டியும் ஏ, அப்படி ஒரு 5 தர அந்த ஆன்சர்கள் வருமாக இருந்தா நீங்க
அந்த சார்ட் ஒன்று பேப்பர்ல இருக்கும், அதை நீங்க யோசிக்க தேவையில்ல, அவன் பேப்பர்ல தந்துதான் இருக்கான். சரியா? அப்ப அதுல வந்து ஏயும் பியும் வந்தால் நான் வேணுண்டா அதையும் தந்துட்டே போறேன் உங்களுக்கு. ஏயும் பியும் உண்டா, ஏயும் பியும் ஆன்சராக இருந்தால் முதலாவது ஆன்சர் கொடுப்பீங்க. அடுத்தது பியும் சியுமாக இருந்தா, பியும் சியுமாக இருந்தால் ரெண்டாவது ஆன்சர் கொடுப்பீங்க. சியும் டியுமாக இருந்தால் அங்கனைக்கு மூணாவது ஆன்சர் கொடுப்பீங்க. டியும் ஏயுமாக இருந்தால் அங்கனைக்கு நாலாவது ஆன்சர் கொடுப்பீங்க. இது இல்லாம இந்த 4 ஆப்ஷன் இல்லாம வேறு தெரிவுகள், ஏ மட்டும் வருது, பி மட்டும் வருது, அல்லது எல்லாம் சரியாகுது, இல்ல 3 சரியாகுது, அப்படி வார சந்தர்ப்பங்கள்ல 5வது ஆன்சர் கொடுப்பீங்க. இது ஒரு ரக கேள்வி, இது ஒரு மெத்தட் கேள்வி. அடுத்தது 41 இருந்து 50 வரைக்குமான கேள்விகள், 41 இருந்து 50 வரைக்குமான கேள்விகள் எப்படிப்பட்ட கேள்வி? கூற்று 1, ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, கூற்று 2 சொல்லி இருக்குது. அப்படி 2 கூற்று தான் தரும். பேப்பர்ல கடைசி பக்கத்துல ஒரு சார்ட் ஒன்று மாதிரி இருக்கும், நீங்க எடுத்து பாருங்க, பாஸ் பேப்பர் ஒன்று. சரியா? ஓகே. அப்ப இதுல கூற்று 1 சரியாக இருக்குது, கூற்று 2 சரியாக இருக்குது, கூற்று 1க்கு கூற்று 2 விளக்கமாகவும் இருக்குது, எக்ஸ்பிளைன் பண்ணுது. கூற்று 1 கூற்று 2 தெளிவுபடுத்துதுண்டா முதலாவது ஆன்சர் கொடுக்கும். சரியா? முதலாவது ஆன்சர். இப்ப கூற்று 1 கூற்று 2 உண்மையாக இருக்குது, ஆனா விளக்கம் கொடுக்கல. கூற்று தான், ஆனா சம்பந்தம் 2வது ஆன்சர். கூற்று 1 உண்மை, கூற்று 2 பொய். கூற்று 1 உண்மையாக இருக்குது, கூற்று 2 வந்து பொய்ண்டா பிளண்டா, அது வந்து 3வது ஆன்சர். 4வது ஆன்சர் கூற்று 1 பொய், அடுத்தது உண்மை என்று சொன்னா 4வது ஆன்சர். 2மே பொய் என்று சொன்னா 5வது. இது எம்சிக்யூ அடுத்தது. இதே மாதிரி தான் பயோலையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க அது பயோல சொல்லி தந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், பேப்பர் தந்தா. அப்ப இதுலமா இந்த கடைசி 10 தான் ஆக முக்கியமான எம்சிக்யூ. நான் ஒரு ஆள் கெமிஸ்ட்ரிக்கான அளவுகோல் எதுண்டா இந்த கடைசி 10 எம்சிக்யூ. இந்த கடைசி 10 எம்சிக்யூல 10க்கு 10 யார் எடுப்பாரோ அவரு கெமிஸ்ட்ரியில கிளியரா இருக்கிறாரு, தெளிவா இருக்கிறார், நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்றுக்கு போகக்கூடிய நிலைமையில இருப்பார். என்றால் எடுக்கிறது அவ்வளவு லேசான விஷயம் இல்லை, என்றால் மிக நுணுக்கமான விடயங்களை உள்ளடக்கினதாக இருக்கு. உங்களோட இந்த பேப்பர்ல ஃபர்ஸ்ட் 10 ஆக சிம்பிளா இருக்கும், ஆக லேசி. 2வது 10 அதை விட கொஞ்சம் கஷ்டமாகும், 2வது 10 விட 3வது 10 ஹார்ட் ஆகும், 3வது 10 விட 4வது 10, 4வது 10 விட 5வது 10ன்னு சொல்லி என்ன செய்யும்னு சொன்னால் கொஞ்சம் அப்படியே விட அந்த ஹார்ட்னஸ் வந்து கூடிக்கொண்டு போகும். அப்ப இதுல இந்த கடைசி 10 கேள்விகள்ன்றது வந்து மிக நுணுக்கமாக இருக்கும். இந்த இதுல வந்து ஒரு ஆள் 10க்கு 10 ஸ்கோர் பண்ணக்கூடிய நிலைமையில இருப்பார் என்றால் ஓகே, அவரு ஜாம்பவனா இருப்பார். அதே மாதிரிதான் இந்த இது, அதை விட கொஞ்சம் சிம்பிள் தான், இதை விட இது கொஞ்சம் சிம்பிள், இதுலயும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கணும். சரியா? இதெல்லாம் பேப்பர் நாங்க செய்யற ஒரு முறை இருக்குது, மெத்தட் இருக்குது, அதெல்லாம் இன்ஷால்லா நான் சொல்லித்தாரேன். ஓகே, இப்ப இது வந்து பார்ட் 1 பேப்பர். இப்ப பார்ட் 1 பேப்பர்ல ஒவ்வொரு யூனிட்லயும் எத்தனை எம்சிக்யூ சொல்லி இருக்குது. சரியா? ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்துன்னு சொன்னால் எத்தனை எம்சிக்யூ வரும்? ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து சராசரியாக ஒரு 4 எம்சிக்யூ கேள்விகள் அல்லது 3 எம்சிக்யூ கேள்வி. ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து 3 எம்சிக்யூ கேள்வி வரும். யூனிட் 1ல வந்து 3 எம்சிக்யூ கேள்விகள் வரும். ரெண்டாவது யூனிட்ல வந்து உங்களுக்கு 2வது யூனிட்ல ஒரு 3 எம்சிக்யூ கேள்வி வரும். 2வது யூனிட்லயும் ஒரு 3 எம்சிக்யூ கேள்விகள் என்ன செய்ய சொன்னால் வரும். அடுத்தது 3வது யூனிட்ல ஒரு 3 எம்சிக்யூ கேள்விகள், சராசரியாக 3, சில வருஷங்கள்ல 2 ஆகலாம், மேலுள்ளது வந்து சில வருடங்கள்ல 4 ஆகலாம், இல்லாட்டி 2 ஆகலாம். அது கூடி குறையில நான் சராசரி சொல்லிட்டு போறேன்னா உங்களுக்கு எத்தனை வரலாம்னு சொன்னா சராசரியாக வந்து இன்னைக்கு வந்து 3 எம்சிக்யூ வரலாம். அடுத்தது 4வது யூனிட்ல யூனிட் அறிமுகப்படுத்திட்டு அதனால யூனிட் இது சொல்லாம நான் சொல்லிட்டு போறேன். 4 எம்சிக்யூ வரலாம். 4வது யூனிட்ல வந்து
4 MCQக்கள் அல்லது 3 MCQ போடுவோம் நாங்க 3 MCQகள் வந்து 4வது யூனிட்ல வரும் சரியா 5வது யூனிட்ல வந்து எங்களுக்கு ஒரு 3 MCQ வரையிலும் 5வது யூனிட்லயும் ஒரு 3 MCQ வரலாம் சரியா 5வது யூனிட்லயும் 3 MCQ வரையிலும் 6வது யூனிட்ல வந்து உங்களுக்கு ஒரு 5 MCQ வரும் 6வது யூனிட்ல சரியா ஓகே 7வது யூனிட்ல பாத்தீங்கன்னு சொன்னால் 11 MCQ வரும் 7வது யூனிட்னு சொன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 7 8 9 10 சேதன ரசாயனம் இடத்துல வந்து 11 MCQ கேள்விகள் வரும் சரியா அடுத்தது 11வது யூனிட்ல ஒரு 2 MCQ கேள்வி சரியா 2 MCQ கேள்விகள் வரும் 11வது யூனிட்ல அடுத்தது வாங்க 12வது யூனிட்ல வந்தீங்கன்னு சொன்னா 12வது யூனிட்ல ஒரு 8 MCQ கேள்வி வரும் 12வது சமநிலை என்ற பாடத்துல 8 MCQ கேள்விகள் வரும் 13வது யூனிட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி என்ற பாடத்துல ஒரு 2 MCQ கேள்விகள் அல்லது 3 MCQ கேள்விகள் வரும் அடுத்தது இண்டஸ்ட்ரியல் 14வது பாடத்துல ஒரு 5 MCQ கேள்வி வரும் சரியா சில நேரம் 1-2 MCQ குறையலுமா நான் இது உங்களுக்கு அனுப்புறேன் பார்த்துக்கோங்க அப்ப இந்த மாதிரி என்ன செய்யும் சொன்னால் இன்னைக்கு வரக்கூடியதாக என்ன செய்யும் என்றால் இருக்கு சரியா இது சரியா கூட்டி பார்த்தா சில நேரம் 50 வராது 1-2 குறையலாம் இல்லாட்டி கூடவும் மேலும் சராசரி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஓகே இப்ப இது வந்து வார MCQ கேள்விகள் எங்கட பார்ட் 1 அப்ப உங்களுக்கு இப்ப விளங்கும் எந்த யூனிட்க்கு நான் கூட போக்கஸ் பண்ணணும் கூட எதை படிக்கணும் எதுக்கு நான் கூட முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றது விளங்கும் பாருங்க இந்த 7வது யூனிட்னு சொன்னா சேதன ரசாயனத்துல 11 MCQ வருது 12வது யூனிட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடியதுல வந்து 8 MCQ வருது அதே மாதிரி இனோர்கானிக்ல வந்து எத்தனை MCQ வருதுன்னு சொன்னால் உங்களுக்கு 5 MCQ வருது வேணுதா அப்ப இந்த 3 யூனிட்டும் ஆக முக்கியமான 3 யூனிட் 6வது அடுத்தது சேதன ரசாயனம் 12வது யூனிட் கூடுதலான MCQ கேள்விகள் பேப்பர்ல கூடுதலான கேள்விகள் வரக்கூடிய யூனிட் அந்த 3ஐயுமே ஒரு ஆள் தெளிவாக படிப்பாருண்டா அந்த 3லையும் வரக்கூடிய கேள்விகளை 100க்கு 100 வீதம் செய்யக்கூடிய நிலைமையில இருப்பாருண்டா அவருக்கு குறைஞ்சது சிக்கு போகலாம் அதாவது C1க்கு போகணும் அந்த 3 யூனிட் மட்டும் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் சரியா அப்படித்தான் இருக்குது பேப்பர் கெமிஸ்ட்ரி பேப்பர் லேசா 1 பத்தி நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியணும் ஏலவல் ஆகப்பெரிய பிரச்சனை டைம் மேனேஜ்மெண்ட் எக்ஸாம் பேப்பரை வந்து 2 ஹவர்ஸ் இருந்தா 2 ஹவர்ஸுக்குள்ள 50 MCQ நீங்க முடிக்க மாட்டீங்க அப்ப நீங்க இப்பையில இருந்தே பிராக்டிஸ் பண்ணணும் 50 நிமிஷத்துக்குள்ள அதாவது 2 ஹவர்ஸுக்குள்ள 50 MCQ கம்ப்ளீட் பண்றதுக்கு முடிக்கிறது அப்ப ஒரு MCQக்கான டைம் எலோகேஷன் எவ்வளவு பார்த்து அதை வச்சுக்கொண்டுதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் நீங்க பார்த்திருப்பீங்க இந்த 2024ஆம் ஆண்டு ரிசல்ட்ஸ் அவுட் ஆனதுக்கு பிறகு இந்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்தார்கள் அதே மாதிரி ஐலண்ட்ல நல்ல ரேங்க் எடுத்தாக்கள்கிட்ட சில பேர் சொல்ற விஷயங்கள் அவங்க சொல்ற மட்டும் இல்ல பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடியவர்கள் என்னென்றால் அவங்களோட சக்சஸ்க்கு காரணம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் சரியாக டைம் மேனேஜ்மெண்ட்ன்ற நேரம் நீங்க படிக்கிற காலத்துல வார டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது 2வது எக்ஸாம் பேப்பர்ல டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கு அப்ப நீங்க எக்ஸாம் பேப்பர்ல டைம் மேனேஜ்மெண்ட்டை சரியா செய்யணும் என்றால் MCQக்கு நாங்க கொடுக்கக்கூடிய டைம் எலோகேஷனை வச்சுக்கொண்டு நீங்க 10 MCQ கேள்வி செய்யறீங்களா என்ன செய்வீங்கன்னு சொன்னால் 10 MCQ கேள்விக்குரிய ஒரு டைமை வந்து நீங்க எலோகேட் பண்ணித்தான் இதை செய்ய பழகணும் அப்ப எப்படி நீங்க அதை பாக்குறேன்டா டைம் எலோகேஷனை நீங்க எப்படி பார்த்து கொள்வீங்கன்னா 2 ஹவர்க்குள்ள 120 நிமிஷம் 120 நிமிஷத்தை 50ஆல பிரிச்சிங்கன்னா நான் நினைக்கிறேன் 2.4 நிமிஷம் வரும் ஒரு MCQ கேள்வி ஒரு MCQ கேள்விக்கு நீங்க செலவழிக்க டைம் வந்து 2.4 நிமிஷம் கொடுக்கணும் அப்ப 10 MCQ செய்வீங்க என்றால் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள செய்ய பழகணும் 24 நிமிஷம் அப்ப 20 நிமிஷத்துக்கு நீங்க செஞ்சு பழகுறதுக்கு ட்ரை பண்ண பழகணும் ஓகே அப்ப இது வந்து பார்ட் 1ஓட சம்பந்தப்பட்ட விடயங்கள் சொல்லி இருக்கிறேன் பார்ட் 2க்கு வாங்க பார்ட் 2க்கு வந்தீங்க என்றால் பார்ட் 2ல உங்களுக்கு
ரெண்டு பகுதி இருக்குது, 3 பகுதி இருக்குது. ஒன்று பி, அடுத்தது வந்து பார்ட் சி. பார்ட் ஏல வந்து 4 கேள்விகள் இருக்கும். இதை நாங்க சொல்லுவோம் கட்டமைப்பு வினாக்கள் சொல்லுவோம். ஸ்ட்ரக்சர் கொஸ்டின் சொல்றது ஸ்ட்ரக்சர் கேள்விகள் சொல்லுவோம். உங்களோட ஓ லெவல்ல நீங்க பார்த்திருப்பீங்க, 4 கேள்வி இருக்கும் ஸ்ட்ரக்சர், நீங்க பேப்பர்ல எழுதி கொடுப்பீங்க. அந்த கேள்விகள் தான் இது. இந்த 4ல முதலாவது கேள்வி வந்து உங்களோட ஜெனரல் கெமிஸ்ட்ரியில இருந்து வரும். முதலாவது கேள்வி எதுல இருந்து வரும்? ஜெனரல் கெமிஸ்ட்ரி. ஜெனரல் கெமிஸ்ட்ரியில இருந்து வரும். ரெண்டாவது கேள்வி, இதுல ரெண்டாவது கேள்வி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி பேப்பர்கள் எந்த பாடங்களையும் அமைகிறது குறைவு. ரெண்டாவது கேள்வி எது அப்படின்னு சொன்னால் உங்களோட இனோர்கானிக் கெமிஸ்ட்ரி. இனோர்கானிக் கெமிஸ்ட்ரி, இனோர்கானிக் நாங்க அதை பார்ப்போம். இனோர்கானிக் கெமிஸ்ட்ரி ஒரு பெரிய ஒரு பாடம் தானே. அந்த பெரிய பாடத்துல இந்த ரெண்டாவது கேள்வி எந்த பகுதிக்குள்ள வரும்னு சொல்லி இருக்குது. அடுத்தது மூணாவது கேள்வி வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. மூணாவது வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. நாலாவது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. நாலாவது கேள்வி வந்து என்னது? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. நாலாவது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. சரியா? இப்ப இதுதான் உங்களோட இதுல வர கேள்விகள். அப்போ ஒரு கேள்விக்குரிய மார்க்ஸ் எவ்வளவுனா 100 மார்க்ஸ். ஒரு கேள்விக்குரிய மார்க்ஸ் 100. அப்ப 4 கேள்விக்கும் இன்னைக்கு 400 மார்க்ஸ். சரியா? 400 மார்க்ஸ். இப்ப பி பார்ட்டுக்கு வரேன். நான் இங்க எடுக்கிறேன் பி பார்ட். பி பார்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் பி பார்ட்ல வந்து 5வது கேள்வி வரும், 6வது கேள்வி வரும், 7வது கேள்வி வரும். இந்த 5வது கேள்வி பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. பிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலும் எதுன்னு இருக்குது. 6வது கேள்வி பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. 7வது கேள்வி பிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட அரைவாசியும் இனோர்கானிக் கெமிஸ்ட்ரியோட அரைவாசி. பிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட அரைவாசியும் இனோர்கானிக் கெமிஸ்ட்ரியோட அரைவாசியும் இருக்கு. சரியா? இப்ப இதுல இந்த பி பார்ட்ல நீங்க 2 கேள்வி சாய்ஸ் பண்ணி செய்யணும். 2 கேள்வி சாய்ஸ் பண்ணி செய்யணும். அதாவது பி பகுதியில் 5வது 6வது இல்லாட்டி 5 7 ஏதாவது 2 நீங்க சாய்ஸ் பண்ணி செய்வீங்க. அப்போ ஒரு கேள்விக்கு 150 மார்க்ஸ், 2 கேள்விக்கு 300 மார்க்ஸ். 2 கேள்விக்கு 300 மார்க்ஸ். அடுத்தது வாங்க என்னதுன்னு சொன்னால் இன்னைக்கு சி பகுதி. சி பகுதி வந்தா 8வது கேள்வி, 9வது கேள்வி, 10வது கேள்வி. சரியா? 8வது கேள்வி வந்து எது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 8வது கேள்வி வாரது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. 9வது கேள்வி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. 10வது கேள்வி என்வாயன்மெண்டல் அண்ட் இண்டஸ்ட்ரியல். என்வாயன்மெண்டல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி. இதுல நீங்க ஏதாவது 2 சாய்ஸ் பண்ணி செய்வீங்க. அப்ப இதுல வந்து 1க்கு 150, 2க்கு வந்து 300 மார்க்ஸ் வரப்போகுது. ஆகவே இந்த 300 300 600 மேலுள்ள 400 கூட்டினால் மொத்தம் 1000 மார்க்ஸ். 1000 நாங்க 20ஆல பிரிச்சோம் என்று சொன்னால் 50 மார்க்ஸ். இந்த 50ம் உங்களோட பார்ட் 1 50ம் எட் ஆகி மொத்தம் 100 மார்க்ஸ் தான் உங்களோட பேர். சரியா? இப்ப இதுலயும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நான் இன்னைக்கு சொன்னேன் தானே. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் கல்குலேஷன். ஜெனரல் கெமிஸ்ட்ரியில வந்து பேசிக் கெமிஸ்ட்ரி கல்குலேஷன் கணித்தலும் சேர்ந்து வருவேன் 9வது கேள்வியில. இப்ப இதுல வந்து இன்ஆர்கானிக்ல எந்த பகுதின்னு இருக்குதுமா? பிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு நான் இன்னைக்கு சொன்னேன். பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில எது வரும்? இப்ப பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில வந்து 5 யூனிட் இருக்குதானே. அந்த 5 யூனிட்ல எந்தெந்த யூனிட் வரும், எந்த பகுதியில வரும், இப்படி எல்லாம் இருக்குது பேப்பர்ல. அவ்வளவு தெளிவாக இதுதான் கேள்வியாக வரப்போகுது, இதுதான் பேப்பராக இருக்க போகுது என்ற ஒரு பாடம் தான் கெமிஸ்ட்ரி. இன்னைக்கு ஒரு ஆள் ஆர்கானிக்கையும் இன்ஆர்கானிக்கையும் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியுமே போக்கஸ் பண்ணி படிச்சா நீங்க 7 மணி கால்குலேட் பண்ணி பாருங்க. இப்ப இன்னைக்கு ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னா 5வது கேள்வியை செய்யறாரு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, 6வது கேள்வியை செய்யறாரு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இங்க இன்ஆர்கானிக் செய்யறாரு, ஆர்கானிக் செய்யறாரு. அப்ப மொத்தம் வந்து இன்னைக்கு 4 எஸ்ஏ அவர் கம்ப்ளீட்டா முடிக்கிறாரு. ஏன்னா அதே மாதிரி இங்க ஆர்கானிக் இன்ஆர்கானிக் பிசிக்கல் விளங்குதா? என்ன செய்யறாரு? 2 3 4 செய்யறாரு. ஜெனரல் எப்படியுமே நீங்க என்ன செய்வீங்க? தெளிவா தான் இருப்பீங்க. ஏன்னு சொன்னா நாங்க புக்கை திறந்து படிக்கிறதே ஜெனரலை தான்.
ஏன்னா கொஞ்ச நாளைக்கு ஜென்ரலை படிப்போம், அதோட மூடி வைப்போம், திரும்ப தொடங்குவோம், திரும்ப ஜென்ரல்ல இருந்துதான் அப்படிதான் போகும். அப்படின்னா கூட ஃபர்ஸ்ட் யூனிட் எப்படியுமே நல்லா கிளியரா இருப்பீங்க. அது அப்படின்னா கூட ஜென்ரல் இந்த கேள்வியும் செய்யலாம். பாருங்க பேப்பர் எப்படி அங்கே எம்சிக்யூல நாங்க ஒரு டார்கெட் ஒன்று வச்சோம் என்றால் உண்மையிலுமே லேசா இலகுவாக எடுக்கக்கூடிய ஒரு பாடம் கெமிஸ்ட்ரி. சரியா? படிக்கணும், தெளிவா இருக்கணும், கிளியரா இருக்கணும், ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும். சரியா? ஆனா சிம்பிளா எடுக்கக்கூடிய அமைப்புல நாங்க எங்களோட பிளானிங் அமைச்சு கொள்வோம் என்றால் லேசா இருக்கு. இப்ப இதுல உங்களோட பாடங்கள்ல வந்து இந்த மாதிரி தான் என்ன செய்யும் என்றால் கேள்விகள் வரும்ன்றது எங்களுக்கு என்ன செய்யலாம்னா பார்க்கலாம் பேப்பர்ல. சரியா? ஓகே. இப்ப அடுத்த ஒரு பகுதி இருக்குது என்னதுண்டாமா, உங்களோட பாடங்கள் ஒவ்வொன்றும் எத்தனை பெர்சன்டேஜ், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு ஜெனரல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் உங்களோட பேப்பர்ல வந்து 13% கேள்வியை கொண்டதா இருக்கு ஜெனரல் கெமிஸ்ட்ரி. சரியா? ஜெனரல் கெமிஸ்ட்ரி வந்து 13%. அடுத்தது வந்து ஒரு 5% யார் இருக்கும்னா பேசிக் கெமிஸ்ட்ரி. இந்த மார்க்ஸ் எல்லாம் வச்சு நான் இன்னைக்கு சொல்றேன். 5% வந்து எது இருக்கும் என்றால் பேசிக் கெமிஸ்ட்ரியாக இருக்கு. அடுத்தது வந்து இனோர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும், இனோர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் எத்தனை சதவீதம் அப்படின்னு சொன்னால் 18% இனோர்கானிக் கெமிஸ்ட்ரி. 18% வந்து இனோர்கானிக் கெமிஸ்ட்ரியாக இருக்கும். பாருங்க, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எத்தனை சதவீதம் உண்டா? 22% ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. சரியா? பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, டோட்டல் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியும் நீங்க உங்களோட பேப்பர்ல பாத்தீங்கன்னா 34% வரும். 34% வந்து பேப்பர்ல வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியாக இருக்கும். என்வாயன்மெண்டல் கெமிஸ்ட்ரி நீங்க பாத்தீங்கன்னா பேப்பர்ல வந்து 8% இருக்கும். பேப்பர்ல 8%. நான் இது மொத்த பேப்பரை வச்சுக்கொண்டு உங்களுக்கு சொன்னது. சரியா? மொத்த பேப்பரை வச்சுக்கொண்டு நாங்க இன்னைக்கு வந்து பார்த்திருக்கிறது. அது இல்லாம மார்க்ஸ் அடிப்படையில பாக்குற நேரம் இது வந்து வேறுபட்டது. மார்க்ஸை மட்டும் நாங்க எலக்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் அது கொஞ்சம் என்ன செய்யும் என்றால் வேறுபடும். இதுதான் எங்களோட பேப்பர்ல. ஆகவே பேப்பர்ல 34%, 22%, 18% இந்த 3 பாடமும் பெரிய பாடங்கள், மிக முக்கியமான பாடங்கள், கூடுதலாக கேள்விகள் வரக்கூடிய பாடம் தான் இந்த பாடம். சரியா? இதுதான் எங்களோட பேப்பரோட ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன். இதை நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்னா தெளிவுபடுத்திருக்கேன். ஓகே. இப்ப அடுத்த இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, அதை நாங்க இன்னொரு டைமுக்கு பார்ப்போம். உங்களோட இதுல மார்க்ஸ் இங்க வந்து ஏ லெவல்ல வந்து உங்களோட ஏபி ரிசல்ட்ஸ் வந்து பார்க்க போறது இல்லை. ஓ லெவல்ல தான் நீங்க 9A 8A அப்படி பார்ப்பாங்க. இங்க அது இல்லை. இங்க வந்து சும்மா நார்மலாக ஏ லெவல் சம்பந்தமாக நாலேஜ் இல்லாத ஆட்களுக்கு வந்து 3A 3B 3C சொல்லக்கூட அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். அது இல்லை இன்னைக்குள்ள விஷயம். இங்க இருக்கிறது வந்து ஜெட் ஸ்கோர்னு சொல்லக்கூடிய ஒரு முறை. ஜெட் ஸ்கோர்னு சொல்லுவோம். ஜெட் ஸ்கோர் சொல்லக்கூடியது. ஜெட் ஸ்கோர்னு சொல்றது. இந்த ஜெட் ஸ்கோர் கணிக்கிறதுக்கான அட்வான்டேஜ் என்ன, அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது கணிக்கக்கூடிய ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது, முறை ஒன்று இருக்கு. அப்ப அதுல வந்து உங்களோட ஜெட் ஸ்கோர்னு சொல்றது எப்படின்னு சொன்னால், சின்ன சிம்பிள் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். என்னதுன்றால் ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்லி ஒரு டீவியேஷன் ஒன்று இருக்கு. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்லி நாங்க ஒரு கால்குலேட் பண்ணுவோம். அது சரியா? இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ல இருந்து உங்களோட இது அதாவது உங்களோட எவரேஜ் மார்க்ஸ் வந்து எவ்வளவு டிஃபரண்ட் ஆகுதுன்றது இருக்கு. அதாவது உங்களோட மார்க்ஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ல இருந்து உங்களோட மார்க்ஸ் வந்து எவ்வளவு டிஃபரண்ட் ஆகுது. இப்ப உதாரணத்துக்கு வெப்பம் கெமிஸ்ட்ரியில ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்திருக்குது. சும்மா உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தால் அது வந்து ஒரு வெப்பம் 25 ஏதோ ஒன்று வந்திருக்குன்னு, வெப்பம் 25 தான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இப்ப உங்களோட கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் ஒரு 80 அப்படின்னு சொன்னோம். அப்ப இன்னைக்கு டீவியேட் ஆகக்கூடியது வந்து 80ல இருந்து இந்த 25 கழிச்செடுத்தா உங்களுக்கு வரும் அந்த டீவியேஷன் எவ்வளவுன்னு சொல்லி. அப்ப அந்த டீவியேஷனை வச்சுக்கொண்டு தான் உங்களோட ஜெட் ஸ்கோர் எல்லாம் கணிப்பாங்க. அப்படின்ற போல உங்களோட ஜெட் ஸ்கோர் பெரிய ஒரு ஜெட் ஸ்கோர் என்ன செய்யும் என்றால் வரும். இப்ப உங்களோட இந்த இது அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஒரு 40 இருக்குதுன்னு வைங்க, நீங்க எடுத்திருக்கிறீங்க 35 அப்படின்னு சொன்னால் உங்களோட ஜெட் ஸ்கோர் இன்னைக்கு கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் மைனஸ் ஜெட் ஸ்கோர்ல வந்து. அப்ப 3 ஜெட் ஸ்கோர் 3 பாடத்துக்குமான ஜெட் ஸ்கோரை கண்டு அந்த 3ஐயும் கூட்டித்தான் உங்களோட ஃபைனல் ஜெட் ஸ்கோர்ன்றது கொடுப்பாங்க. அப்ப என்ன நடக்கும் என்றால்
அந்த Z ஸ்கோர் மைனஸ்ல வார நேரம் அடுத்த பாடத்துல Z ஸ்கோரை என்ன செய்ய முடியாது கழிப்படும், கழிப்பட்டு மைனஸ் வரும். நீங்க பார்த்திருப்பீங்க சில ஆட்களுக்கு 3 பாடமும் பாஸ் எடுத்திருப்பாங்க, ஆனா அவங்களோட Z ஸ்கோர் வந்து மைனஸ் Z ஸ்கோராக இருக்கு. அப்ப உங்களோட யூனிவர்சிட்டி தேர்ந்தெடுக்க போறது எதை வச்சு கொண்டுனால் இந்த Z ஸ்கோரை வச்சு கொண்டு. நான் இன்னொரு டைமுக்கு Z ஸ்கோர் கால்குலேட் பண்ற மெத்தட் நான் சொல்லி தரேன், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கொண்டா உங்களுக்கு விளங்கும் இந்த பாடத்துல இந்த இதுல எடுக்கிற ஒவ்வொரு மார்க்ஸும் எவ்வளவு பொறுமதியானதுன்றது உங்களுக்கு விளங்கும். இதுல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு மார்க்ஸ் ஆனால் உங்களோட பேப்பர்ல ஒரு மார்க்ஸ் டிஃபரெண்ட் ஆகும்டா, நீங்க ரேங்கிங்ல 20 பேருக்கு டிஃபரெண்ட் ஆகும், 20 பேருக்கு பின்னுக்கு போவீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மார்க்ஸ் உங்களோட பேப்பர்ல ஒரு மார்க்ஸ் நீங்க குறைவெடுத்தீங்க என்றால் 20 பேருக்கு பின்னுக்கு போவீங்க. சரிங்களா? அப்ப 20 பேருக்கு பின்னுக்கு போற நேரம் உங்களோட மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி ஒரு மார்க்ஸால கட்டிப்படும். விளங்குதா? இ ஃபேக்கல்ட்டி ஒரு மார்க்ஸால என்ன செய்ய முடியாது தட்டிப்படும், ஒரு மார்க்ஸால டென்டல் தட்டிப்படும். அப்ப இப்படி எல்லாம் இருக்குது. நீங்க எதிர்பார்க்கிற கோர்ஸை விட ஒரு குறைஞ்ச ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு வரும் அந்த ஒரு மார்க்ஸ் தட்டிப்படுறது. அப்ப ஆக முக்கியம் இந்த ஒரு மார்க்ஸ் என்று சொல்றது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆனது. அப்ப ஏலவலை பொறுத்த மட்டும் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு பேப்பர் செய்யணுமே ஒழிய ஏபி எடுக்கிறதுக்கு பேப்பர் செய்யக்கூடாது. மார்க்ஸ் எடுக்க தான் பேப்பர் செய்யணும். நீங்க 100 மார்க்ஸ் எடுக்க 100 மார்க்ஸ் நீங்க 75 எடுத்தா போதும். 75 எடுத்தா விளங்குமே ஒழிய அது 75 100 ஆண்டு விளங்காது, வேல்யூவாக இருக்கு. ஆகவே இங்க நீங்க டார்கெட் பண்ணணும், மார்க்ஸை டார்கெட் பண்ணணும், மார்க்ஸ்ல எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணணும்ன்றது டார்கெட் பண்ணணும். ஏலவல்ன்றது போட்டி பரீட்சை, உங்களோட கிளாஸ்ல இருக்கிற 30 பேருண்டா அந்த 30 பேரும் உங்களோட போட்டியாளர்கள் என்ற அந்த மைண்ட் செட் உங்கள்கிட்ட வரணும். விளங்குதா? உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல 100 பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னு சொன்னால், சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 100 பேரும் உங்களோட போட்டியாளர்கள் என்று வரணும். உங்களோட ஏலெவல் பயோ சயின்ஸை பொறுத்த மட்டும் வருஷ ஒரு இயர்ல 40,000 பேர் உங்களோட பயோ சயின்ஸ் எழுதுறாங்கன்னா அந்த 40,000 பேரும் உங்களோட போட்டியாளர். மீடியமோ மொழியோ இதோ ஸ்கூலோ இல்லாம எல்லாம் கலந்த எல்லாரும் தான் உங்களோட போட்டியாளர்களாக அமையும்ன்றத நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும். அந்த போட்டி ஒன்று உங்கள்கிட்ட இருக்கணும். ஏலெவல்ல நீங்க ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, அதுல நீங்க எடுக்கிற மார்க்ஸ் இவ்வளவு உண்டால் அடுத்த எக்ஸாம்ல இதை விட கூட மார்க்ஸ் எடுக்கணும் என்ற ஒரு போட்டித்தன்மை ஒன்று உங்கள்கிட்ட என்ன செய்யணும் என்றால் வரணும். சரியா? ஓகே, நான் நினைக்கிறேன் இது போதும் என்று சொல்லி உங்களோட பாடம், உங்களோட பேப்பர், உங்களோட இதோட சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட தந்திருக்கிறேன். ஒரு 10-5 நிமிஷம் டைம் ஒன்று தாரேன், உங்களுக்கு என்னமாவது டவுட்கள் பாடத்தோட பேப்பரோட கேட்கலாம். கட்டாயம் நீங்க அதோட நான் இன்னொரு விஷயத்தை சொல்லி போறேன். எங்களோட கிளாஸ் எப்படி போகும்னா ஒவ்வொரு யூனிட் முடிகிற நேரமும் கடைசி 5 வருஷம் உங்களோட பெஜுக்கு ஒரு 15 வருஷம் பேப்பர் டிஸ்கஸ் பண்றன்ற ஐடியால இருக்குது. சரி, ஏன்னா நாங்க வெளியா ஒரு 3 கிளாஸ்ல இருந்தே போறதுனால எங்களுக்கு டைம் தாராளமா இருக்குதுன்றதுனால 15 வருஷ பாஸ் பேப்பர் MCQ நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிடுவேன். சரியா? நீங்க அதுல டிஸ்கஷன் நோட் பண்ணணும், அதெல்லாம் நான் எப்படின்னு சொல்லி தருவேன். அப்ப நீங்க இந்த 14 பாடமும் முடிகிற நேரம் நல்லா கவனிச்சுக்கோங்க, 14 பாடமும் நீங்க கம்ப்ளீட் பண்ற நேரம் 15 வருஷத்துல பாஸ் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, MCQ கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. இடைக்கிட நாங்க எஸ்ஏ கேள்விகள், ஸ்ட்ரக்சர் கேள்விகளும் செஞ்சு கொண்டு போவோம் தியரி படிக்கிற நேரம். அதே மாதிரி தியரி படிச்சு யூனிட் முடிகிற டைம்கள்ல எக்ஸாம்பிளுக்கு நான் 1-2 எஸ்ஏ கேள்விகள் செஞ்சுருக்கேன். அப்ப எங்களோட யூனிட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு நாங்க அங்க பேப்பர் கிளாஸ் வந்து வார நேரம் அங்க வந்து உங்களோட எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் பகுதிகள் வந்து என்ன செய்யும்னா போகும். ஆகவே ஏலெவல்ல ஆக முக்கியம் உங்களோட தாரக மந்திரமாக இருக்க வேண்டியது கீ எது அப்படின்னா பாஸ் பேப்பர். கடைசி 15 வருஷ பாஸ் பேப்பர்ல மேக்சிமம் தரவாகும். எந்த அளவுக்கு பாஸ் பேப்பர் செய்யலுமோ, எந்த அளவுக்கு கேள்வியை திருப்ப திருப்ப செய்யலாமோ அந்த அளவுக்கு நீங்க செஞ்சு பிராக்டிஸ் ஆகணும். ஓலெவல் மாதிரி இல்ல, ஒருக்க செஞ்சா பேப்பர் பாடமாகாது, ஒரு 3-4 தடவையாவது செஞ்சாதான் அந்த பேப்பர் மண்டையில நிற்கும். இல்லாட்டி அதே கேள்வி அதே பிள்ளைங்க திரும்ப நீங்க விடுவீங்க. அப்படித்தான் ஏலெவல் என்று சொல்றது. ஆகவே இந்த பாஸ் பேப்பர்ன்றதுதான் உங்களோட
டி ஆக இருக்கணும். ஆகவே நீங்க ஃபர்ஸ்ட் யூனிட் முடிகிற நேரமே பாஸ் பேப்பர் எடுக்கணும். பாஸ் பேப்பர் வந்து அசிஸ்டன்ட் பப்ளிகேஷன் பாஸ் பேப்பர் எடுங்க. ஏனென்றா பாஸ் பேப்பர் கூட ஒரிஜினல் பேப்பர்ல இருந்து டைப் பண்ணி எடுக்கிற நேரம் சில பப்ளிகேஷன் மற்ற பப்ளிகேஷன்கள வந்து நிறைய எரர் இருக்குது, பிழை இருக்கு. ஒன்று கேள்வியில பிழை இருக்குது, ரெண்டாவது ஸ்கீம்ல பிழை இருக்குது. அப்ப நீங்க அந்த பேப்பர்கள் எடுத்துக்கொண்டு கேள்விகள் செஞ்சு கொண்டிருக்கிற நேரமா அந்த பிழையை வச்சுக்கொண்டு யோசிச்சு கொண்டு இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப், உங்களோட அந்த இது வந்து வெறுத்து போகும். என்னடா இப்படி இருக்குது, விடையும் வருவது இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா தரவு மிஸ் ஆகிருக்கும், கேள்வியில 2 துண்டு அடி உடுபட்டிருக்கும், அப்படி இருக்கும். விளங்குதா? நீங்க சரியா செஞ்சு விடை எடுத்திருப்பீங்க, ஆனா ஸ்கீம்ல பின்னுக்கு பிழையான விடை இருக்கும். அதை வச்சுக்கொண்டு தலையை பிச்சு கொண்டு யோசிச்சு கொண்டு இருப்பீங்க. அதனால அசிஸ்டன்ட் பப்ளிகேஷன் எடுங்க. என்றால் பெரும்பாலும் அதுல பிழைகள் குறவு. இல்லாண்டு இல்ல, 1-2 இடத்துல டைப்பிங் மிஸ்டேக்கள் இருக்குதான், ஆனால் மற்ற இதுகளை பப்ளிகேஷன்களை விட மிக குறைவு. ஆகவே அதனால அசிஸ்டன்ட் பப்ளிகேஷன் எடுங்க, கொஞ்சம் குயிக்கா போகும். வந்து முடிஞ்ச உடனே என்ன செய்ய முடியாது, பாஸ் பேப்பர் போகும். பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் 2024 வரைக்குமான பேப்பர் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். 2024 வரைக்கும் 10 வருஷம் தான் இருக்கும். பழைய பேப்பர்கள் உங்களோட சீனியர்ஸ்கிட்ட தேடி எடுங்க. அதோட உங்களுக்கு இந்த நாங்கள் எம்சிக்யூ தானே டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால உங்களுக்கு அசிஸ்டன்ட் பப்ளிகேஷன் இருக்குது 2000 பிளஸ் எம்சி, 2000 பிளஸ் எம்சிக்யூ பாஸ் பேப்பர் இருக்குது. அதை நீங்க எடுத்து வச்சுக்கோனீங்கன்னா நாங்க எங்களோட 15 வருஷத்துக்குரிய எம்சிக்யூவையும் எங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு போகலாம். நான் மேபி இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பேப்பர் எம்சிக்யூ 15 வருஷத்துல எம்சிக்யூ தொகுத்த பேப்பரும் மேபி இதை பயணம் நான் உங்களுக்கு தாரத்துக்கு ஐடியா ஒன்று வச்சிருக்கிறேன், அதையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. இதுதான் பேப்பரோட சம்பந்தப்பட்ட விடயங்கள். எங்களோட கிளாஸ் போற முறை. நோட்களை நீங்க தெளிவா எழுதி கொள்ளணும், படங்களை கிளியரா வரையணும். உங்களுக்கு நோட்ஸ் டியூட் வந்து தரப்படாது, நான் ஆரம்பத்திலே சொல்லிக்கிறேன். என்றால் உங்களை சோம்பேறியாக்கப்படா, நீங்க நோட்ஸ் எழுதணும். எழுதினாத்தான் மனசுல நிற்கும், பதியும். அதனால நோட்ஸ் டியூட் பெரும்பாலும் உங்களுக்கு தந்துப்படாது. கேள்விக்குரிய டியூட்கள், அதாவது எங்களோட டைமை நாங்க இன்னும் கொஞ்சம் சேவ் பண்ணிக்கிறதுக்கு கேள்விக்குரிய டியூட்கள் தருவேன். அப்ப அந்த கேள்விகளை நீங்க எக்ஸாம்பிள் கேள்விகள் வந்து கொப்பியில செய்யணும். செய்யற நேரம் பெரும்பாலும் டியூட்ல தரப்பட்ட கேள்விகளை கொப்பியில எழுதியே நீங்க செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா. அப்பதான் அந்த கொப்பியில நோட் ஃபுல் கம்ப்ளீட்டா இருக்கும், படிக்கிறதுக்கு இலகுவானதா இருக்கும். கேள்வி ஒரு பக்கம், ஆன்சர் ஒரு பக்கம் இருந்தால் கஷ்டமாக இருக்கும். அப்ப அதனால அதையும் நீங்க கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கேள்வி டியூட்டர் தரப்படும், மற்றபடி நோட்ஸ் டியூட் எதுக்குமே நான் உங்களுக்கு தர மாட்டேன், சரியா? ஏன்னா நீங்க நோட்ஸ் எழுதணும், கையால நோட்ஸ் எழுதுற நேரம் தான் அது மனசுல பதியும்ன்றதுக்காகவே நோட்ஸ் டியூட் கட்டாயம் எனது நோட்ஸ் டியூட் வந்து தரப்படாதுன்றது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க என்னமாவது கேட்கணும் என்று இருந்தால் கேட்டுக்கோங்க, நாங்க பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்ட் 2 டைம் என்ன சார்? குட். பார்ட் 2க்குரிய டைம் வந்து அதே சொல்லிட்டு போறேன், பார்த்துக்கோங்க. பார்ட் 2 டைம் வந்து எவ்வளவுன்னு சொன்னால் உங்களுக்கு 3 hours, சரியா? உங்களோட O level பேப்பருக்குரிய டைமே தான். நான் கேள்வி பெருசி, பரப்பு பெருசி, 3 hours. அடுத்தது 10 நிமிஷம் தருவாங்க ரீடிங் டைம். நாங்க ரீடிங் டைம் விடுவோம், அது நீங்க கட்டாயம் இங்க O levelல ரீட் பண்ணாம இருந்திருப்பீங்க, பாவிக்காம இருந்திருப்பீங்க, இங்க கட்டாயம் நீங்க ரீடிங் டைம் யூஸ் பண்ணணும். 3 hours கொள்ள 180 நிமிஷம். 180 நிமிஷத்தை நாங்க பிரிப்போம் 1000ஆல. என்றால் உங்களோட மொத்த பேப்பருக்குரிய மார்க்ஸ், பார்ட் 2 பேப்பருக்குரிய மார்க்ஸ் 1000. அப்ப உங்களோட ஒரு மார்க்ஸுக்குரிய டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வரப்போது என்னதுன்னா 0.18. ஆகவே அதை நான் 100ஆல பெருக்கினேன்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரக்சருக்குரிய டைம் வந்து எவ்வளவுன்னு சொன்னால் 18 நிமிஷம். அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்க 18 நிமிஷத்துல முடிக்கணும், சரியா? அடுத்தது ஒரு எஸ்ஏ கேள்வி வந்து 27 நிமிஷத்துல முடிக்கணும், சரியா? இத 27 நிமிஷத்துல என்ன செய்யணும்னா ஒரு எஸ்ஏ கேள்வி முடிக்கணும். ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ற நேரம் ஒரு ஸ்ட்ரக்சர் 15 நிமிஷம் வச்சு செய்ய பழகுங்க. ஒரு எஸ்ஏ கேள்வி 25 நிமிஷம் வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி முடிக்கலாம். இதுக்கு நியாயமான பிராக்டிஸ் வேணும். அதே மாதிரி 27 நிமிஷத்துக்குள்ள ஒரு எஸ்ஏ கேள்வி முடிக்கலாம், நியாயமான பிராக்டிஸ் வேணும். விளங்குதா? ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி செய்யறதுக்கு நீங்க பிராக்டிஸ் இல்லாம ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி செய்றீங்கடா கிட்டத்தட்ட 45 நிமிஷம் போகும். கிட்டத்தட்ட 45 நிமிஷம் கிட்ட போகும்,
சில நேரம் உங்களோட ஸ்பீடை பொறுத்து அது கூடவும் வாய்ப்பு இருக்கு. 45 நிமிஷத்துக்கும் 30 நிமிஷத்துக்கும் இடையில போகும் ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்க முடிக்கிறது. சரியா? அப்ப யோசிச்சு பாருங்க எஸ்ஏ கேள்விக்கான டைம்கள். அடுத்தது வந்து உங்களோட இதுல எம்சிக்யூல நீங்க 45 மேல மார்க்ஸ் மெடிக்கல் ஃபேக்கல்டி போகணும் என்றால் இ ஃபேக்கல்டி போகணும் என்றால் எம்சிக்யூ 45 மினிமம் 45 மேக்ஸிமம் 50. சரியா? 45 உங்களோட டார்கெட் ஆயிருக்கணும். ஒரு எஸ்ஏ ஒரு ஸ்ட்ரக்சர்ல நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர் எடுக்க வேண்டிய மார்க்ஸ் நீங்க ஒரு சரியா நான் இது மினிமம் இது சொல்றேன் 80 நேரம் 4 ஸ்ட்ரக்சருக்கு வந்து 320 மார்க்ஸ். சரிதானே? எஸ்ஏல ஒரு எஸ்ஏல நீங்க டார்கெட் பண்ணணும் 120 மார்க்ஸ் டார்கெட் பண்ணணும். ஒரு எஸ்ஏக்கு வந்து 120 மார்க்ஸ் என்ன செய்யணும்னா நீங்க டார்கெட் பண்ணணும். அப்படின்ற நேரம் 3 எஸ்ஏக்கு வந்து உங்களுக்கு வரும் எவ்வளவுன்னா 360. ஏன்னா அப்ப 360 இங்கல வந்தீங்கன்னு சொன்னால் 320 வந்து 680. சரியா? 680 நாங்க பிரிப்போம். 680 பிரிப்போம் 20ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னால் 24ம் 45ம் உங்களோட 79. ஆக மினிமம் மார்க்ஸ் மினிமம் மார்க்ஸ் 79 இருக்கணும். நீங்க மெடிக்கல் ஃபேக்கல்டிக்குரிய ஜெஸ்கோர் எடுக்கணும் ஆக இருந்தா இ ஃபேக்கல்டிக்குரிய ஜெஸ்கோர் எடுக்கணும்டா. சரியா? ஓகே. அப்ப இது எங்களோட மார்க்ஸ் எடுக்கக்கூடிய இதுகள். இதை டார்கெட் பண்ணுங்க. இந்த டார்கெட் பண்ணி உங்களோட படிப்பை கொண்டு போங்க, உங்களோட வேலைகளை அமைச்சுக்கோங்க. சரியா? படிக்கிற மெத்தட் இருக்குது, ஸ்டடி பண்ற மெத்தட் இருக்குது. ஏ லெவல் ஓ லெவல் மாதிரி படிக்கலாம். இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, ஒரு பிளானிங் இருக்குது. ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் இன்ஷால்லா நாங்க அடுத்தடுத்த கிளாஸில் வார நேரம் பார்த்துட்டு இருப்போம். ஓகே. வேற என்னமாவது உங்களுக்கு நோட்ஸுக்கு வந்து ஹெல்ப்புக்கு வந்து ரிசோர்ஸ் புக் இருக்குது. ரிசோர்ஸ் புக் ஆமா சொல்லுங்க சார். முதல்ல இருக்கிற யூனிட்ஸ் வந்து பின்னுக்கு வர யூனிட்ஸோட சம்மந்தப்படுறா? ஒரு சில யூனிட்கள் வந்து முதல்ல படிக்கிற யூனிட் வந்து பின்னுக்கு வர யூனிட்டோட தொடர்பு படும். அதுல உதாரணத்துக்கு சொல்றேன்டா கல்குலேஷன் 3வது யூனிட் உங்களோட பிசிக்கலோட நிறைய இடத்துல தொடர்பு படும். கேசஸ் பின்னுக்கு படிக்கக்கூடிய பிசிக்கல் 2ல படிக்கக்கூடிய சில இடங்களுக்கு கேசஸ் எனர்ஜெட்டிக் தொடர்பு படும். அப்ப அப்படியான ஒரு சில கனெக்ஷன் ஒரு சில யூனிட்களுக்கு இடையில இருக்குது. வேறம்மா என்ன புக் வாங்கணும் சார்? புக்ஸ் நீங்க எதுவுமே வாங்க தேவையில்ல. நோட்ஸுக்குரிய புக்ஸ் எதுவுமே எடுக்க வேணும். சும்மா அதுக்கெல்லாம் செலவழிக்க வேணும். உங்களோட கிளாஸ் ஃபீஸ் டிரான்ஸ்போர்ட் போற நேரமே ஒரு கணக்கு செலவு போகும். அதை புக்குகள் எல்லாம் வாங்க வேணும். நீங்க பாஸ் பேப்பர் மட்டும் எடுங்க. வெஸ்டர்ன் பப்ளிகேஷன்ல 3 பாடத்துக்குமான பாஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. 10 years. ஒன்று. 2வது வேணுமென்று சொன்னால் உங்களுக்கு 2வது வந்து 2000+ MCQ பாஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. சரியா? இது கட்டாயம் இல்லை. அது எடுத்தால் உங்களுக்கு MCQ பிராக்டிஸ்க்கு லேசாக இருக்கும். 2000+ MCQ பாஸ் பேப்பர். மற்றபடி ரிசோர்ஸ் புக் எல்லாம் நீங்க என்ன செய்ய தேவையில்லை, வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே உங்களுக்கு இல்ல பிடிஎஃப்ல பாக்குறது தான் கஷ்டம் அப்படின்னு சொன்னால் ஒன்று பிரிண்ட் எடுத்து பின் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னா என்ஐல போனீங்கன்னு சொன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு புக் எடுத்துக்கொள்ளலாம். பிடிஎஃப்ல வந்து அப்டேட்டான ரிசோர்ஸ் புக்ல பிடிஎஃப் கொஞ்சம் கட்டாயம் பாருங்க. ஏன்னா 2-3 பிடிஎஃப் இந்த வாட்ஸ்அப் குரூப்களுக்குள்ள மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்த புக்கை வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் புக்ல உள்ள சில பிழைகள் வந்து செகண்ட் அப்டேட்ல வந்து கிளியர் பண்ணிருக்குது. அதனால அப்டேட்டான ரிசோர்ஸே கட்டாயம் நீங்க வச்சுக்கொள்ள பார்க்கணும். அப்படி தேவைண்டா. சரியா? மற்றபடி எதுக்கும் பெருசா தேவையில்ல. நோட் புக்குகளோ பயிற்சி புக்குகளோ எதுக்கும் எடுக்க தேவை. அது அவ்வளவுமே நாங்க கேள்வி கிளாஸ்கள் அதுல அவ்வளவு தரப்படும் உங்களுக்கான ட்ரைனிங்.
வேறம்மா வேற என்ன மாதிரி இருக்குதா? ஓகே, அப்ப நான் நினைக்கிறேன் தெளிவா இருப்பீங்கன்னு சொல்லி, கிளியரா இருப்பீங்கன்னு. நாங்க பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 10 நிமிஷம் இருக்குது, சரியா? பாடத்தை மாதிரி இருந்து யாரையோ மைக் ஆன்ல இருக்குது. எனக்கு நீங்க கேள்விகள் கேட்கறீங்களான்றது தெரியா, ஒரு சவுண்ட் கிளியர் இல்லாம இருக்குது. ஓகே, நான் பாடத்தை ஸ்டார்ட் பண்றேன். உங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட் உங்களுக்கு போட்டுக்கொள்ளலாம் காப்பியில. என்னது அப்படின்னு சொன்னால் அணுக்கட்டமைப்பு. ஃபர்ஸ்ட் யூனிட் அணுக்கட்டமைப்பு. இந்த அணுக்கட்டமைப்புன்ற பாடத்துல நாங்க படிக்க போற உப தலைப்புகள் என்ன சொன்னால் 6 உப தலைப்புகள் இருக்கு. அந்த 6 உப தலைப்புகளுக்குள்ளேயும் உள்ள விஷயங்களை தான் நாங்க படிக்க போறோம். அப்ப நீங்க ஒரு பாடம் சம்பந்தமாக தெரிகிற நேரம் அதோட உப தலைப்புகள் என்னென்னன்றதை தெரிஞ்சு கொள்ளணும். விளங்குதா? அப்பதான் உங்களுக்கு அந்த பாடத்தை எவ்வளவு படிக்கணும்ன்றது உங்களுக்கு விளங்கும். அடுத்தது பாடத்துக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்குது, நான் கூட படிச்சுட்டு போறேனா இல்லாட்டி நான் குறைவா படிச்சிருக்கிறேனான்றது வந்து உப தலைப்புகள் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தா தான் நான் இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். 6 உப டாபிக், அதாவது சப் டாபிக் இருக்குது. அதுல 1.1 என்னது அப்படின்னு சொன்னால் சடத்தின் அணுக்கொள்கை என்று சொல்றது. சடத்தின் அணுக்கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். 1.2 நாங்க எழுதுவோமா, 1.2 வந்து மின்காந்த கதிர்வீசல் மற்றும் சடத்தின் அலை ஒத்த இயல்புகள். மின்காந்த கதிர்வீசல் மற்றும் சடத்தின் அலை ஒத்த இயல்புகள் என்று சொல்றது 1.2. அடுத்தது 1.3. 1.3 வந்து என்னதுன்னா அணுக்களின் இலத்திரன் சக்தி மட்டங்கள். அணுக்களின் இலத்திரன் சக்தி மட்டங்கள் என்றது 1.3 எங்கட. அடுத்தது வந்து 1.4 இலத்திரன் நிலை அமைப்பு. 1.4 இலத்திரன் நிலை அமைப்பு. 1.5 வந்து ஆவர்த்தன அட்டவணை. 1.5 வந்து ஆவர்த்தன அட்டவணை. 1.6 வந்து என்னது அப்படின்னு சொன்னால் எஸ் மற்றும் பி தொகுப்பு மூலகங்களின் ஆவர்த்தன போக்கு. எஸ் மற்றும் பி தொகுப்பு மூலகங்களின் ஆவர்த்தன போக்கு என்பதுதான் 1.6 பகுதி. சரியா? ஓகே, அப்ப இன்னைக்கு நாங்க போடுங்க ரசாயனவியலின் அறிமுகம் என்று சொல்லி போட்டு, சரியா? ஃபர்ஸ்டுக்கு ரசாயனவியலின் அறிமுகம் என்று சொல்லி இன்னொரு தலைப்பு போடுங்க. போட்டு நாங்க எழுதிக்கோங்க கீழே. ரசாயனவியல் என்பது சடத்தின் இயல்புகள் மற்றும் நடத்தை சார்ந்த கட்டையாகும். ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்தினது தான் சடப்பொருள் சம்பந்தமாக படிக்கிறது தான் ரசாயனவியல். ரசாயனவியல் என்பது சடத்தின் இயல்பு மற்றும் நடத்தை சார்ந்த கட்டையாகும். நடத்தை சார்ந்த கட்டையாகும். அடுத்தது எழுதுங்க. சடம் என்பது திணிவு கொண்டதும் வெளியிடத்தை அடைப்பதுமான பதார்த்தங்களாகும். வெளியிடத்தை அடைப்பதுமான பதார்த்தங்களாகும். வெளியிடத்தை அடைப்பதுமான பதார்த்தங்களாகும். அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. உலகமானது
உலகம் ஆனது சடத்தினால் ஆக்கப்பட்டது. உலகமானது சடத்தினால் ஆக்கப்பட்டது. இது கெமிஸ்ட்ரியில அறிமுகமா. இதுக்கு கீழே வரணும். நான் உங்களுக்கு PDF அனுப்புவேன் தானே. உங்களோட கெமிஸ்ட்ரியில 14 பாடத்தையும் எழுதி கொள்ளணும். சரியா? அப்ப அந்த பக்கத்தை அப்படியே விடுங்க. உங்களோட காப்பியில பக்கத்தை விட்டுட்டு தலைப்பு போடுங்க. இப்ப முதலாவது யூனிட் போடுங்க, அணுக்கட்டமைப்பு. ஃபர்ஸ்ட் யூனிட் போடுங்க, அணுக்கட்டமைப்பு. சரியா? அந்த ஃபர்ஸ்ட் பக்கம் நீங்க ஒப்பிருப்பீங்க, 2வது பக்கத்துல அறிமுகம் எழுதிருப்பீங்கன்னா அறிமுகத்துக்கு கீழே 14 யூனிட்டையும் நாங்க எழுதி கொள்ள போறோம். நான் அனுப்பினதுக்கு போறோம், PDF அனுப்பினதுக்கு போறோம், அந்த 14 யூனிட்டையும் எழுதிக்கோங்க. அங்கல 2வது இதுல நீங்க பக்கத்துல போட்டுக்கோங்க, அணுக்கட்டமைப்பு. ஃபர்ஸ்ட் யூனிட் 1 படிக்க போறோம், அணுக்கட்டமைப்பு. இப்ப நாங்க அந்த அணுக்கட்டமைப்புன்ற பாடத்துல படிக்க போற 6 உபத்தலைப்புகளையும் நோட் பண்ணிக்கொள்ள போறோம். 6 உபத்தலைப்புகளையும் நோட் பண்ணி கொண்டு பாடத்தை பார்ப்போம். நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 1.1 நோட் பண்ணுங்க. 1.1 சடத்தின் அணுக்கொள்கை. சடத்தின் அணுக்கொள்கை. சடத்தின் அணுக்கொள்கை. 1.2 மின்காந்த கதிர்வீசல் மற்றும் மின்காந்த கதிர்வீசல் மற்றும் சடத்தின் அலையொத்த இயல்புகள். சடத்தின் அலையொத்த இயல்புகள். சடத்தின் அலையொத்த இயல்புகள். 1.3 அணுக்களின் இலத்திரன் சக்தி மட்டங்கள். அணுக்களின் இலத்திரன் சக்தி மட்டங்கள். அணுக்களின் இலத்திரன் சக்தி மட்டங்கள். 1.4 இலத்திரன் நிலை அமைப்பு. 1.4 இலத்திரன் நிலை அமைப்பு. 1.4 இலத்திரன் நிலை அமைப்பு. 1.5 ஆவர்த்தன அட்டவணை. 1.5 ஆவர்த்தன அட்டவணை. 1.5 ஆவர்த்தன அட்டவணை. 1.6 எஸ் மற்றும் பி தொகுப்பு மூலகங்களின் ஆவர்த்தன போக்கு. எஸ் மற்றும் பி தொகுப்பு மூலகங்களின் ஆவர்த்தன போக்கு. ஓகே, இதுதான் எங்களோட 6 தலைப்பு. இப்ப முதலாவது தலைப்பு போடுங்க. 1.1 போடுங்க. சடத்தின் அணுக்கொள்கை. சடத்தின் அணுக்கொள்கை. ஓகேமா, கவனிச்சுக்கோங்க. ரசாயனவியலினுடைய ஆரம்பம் என்ன பாத்தீங்கன்னு சொன்னால், சடம் எதால ஆக்கப்பட்டது என்றது சம்பந்தமாக பல்வேறு காலப்பகுதிகளில் பல்வேறு விதமான கருத்துக்கள் நிலவி வந்திருக்கிறது. சரியா? சின்னொரு அறிமுகம் சின்னொரு வரலாறு மாதிரி பகுதி. இதுல கிமு, அதாவது கிறிஸ்துக்கு முன் 440 பாடமாக தேவையில்ல வருஷங்கள் எல்லாம், சும்மா இதுக்கு தரவுக்கு கிறிஸ்துக்கு முன் 440 இந்த காலப்பகுதியில எம்பிடோக்லஸ்னு சொல்லக்கூடிய ஒரு குழு,
சரியா? கவனிச்சுக்கோங்க. எம்பி டோக்லஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு குழு சடம் என்று சொல்றது என்ன? சடம் எதால் ஆக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் மண், வளி, நீர், நெருப்பு சொல்லக்கூடிய 4 அம்சங்களால ஆக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்க கிமு 440 காலப்பகுதியில எம்பி டோக்லஸ் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு குரூப் சொன்னது மண், வளி, நீர், நெருப்பு என்பவற்றால் ஆக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னாங்க. இந்துக்கள் அதுக்கு பிறகு இந்துக்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் இதோட சேர்த்து, அதாவது இந்த மண், வளி, நீர், நெருப்போட சேர்த்து இந்த சடம்ன்றது வந்து ஆகாயத்தாலையும் ஆக்கப்பட்டிருக்குது, ஆகாயத்தாலையும் ஆக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐம்பூதங்கள் என்று சொல்லுவோம். ஏன்னா அப்ப அந்த இதால என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னா இந்த சடம் உருவாக்கப்பட்டிருக்குது, இந்த உலகம் உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்றதுதான் காலப்பகுதியில நிலவப்பட்ட கருத்து. அதுக்கு பிறகு வந்த கிறிஸ்துக்கு முன், அதாவது 1460 காலப்பகுதியில, கிறிஸ்துக்கு முன் 460 காலப்பகுதியில வாழ்ந்த டிமோக்ரட்டிஸ்ன்றவர் தான் என்ன செய்யறாருன்னு சொன்னால், இவர் வந்து ஒரு தத்துவவியலாளர், ஒரு பிலோசபிஸ்ட். இந்த தத்துவம் சொல்லி கொண்டிருக்கிறார், பஞ்சி சொல்லக்கூடிய ஆக்கள். அவங்க என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னால், சடமானது மேலும் பிரிக்க முடியாத அல்லது வெட்டப்பட முடியாத என்னதுன்னு சொன்னால் எட்டோமாஸ். சரியா? எட்டோமாஸ், அதுல இருந்து தான் இந்த எட்டம் என்ற வேர்ட் வருது. எட்டோமாஸ் எனப்படுகின்ற ஒரு துணிக்கையால ஆக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னதுன்னா சடம்ன்றது மேலும் பிரிக்க முடியாத அல்லது வெட்டப்பட முடியாது. அதாவது ஒரு சடப்பொருள் இருக்குது, நான் அதை என்ன செய்யறேன்னு சொன்னா வெட்டி கொண்டு போறேன், பிரிச்சு கொண்டு போறேன். பிரிச்சு கொண்டு போற நேரம் ஒரு கட்டத்துல எனக்கு அந்த சடத்தை பிரிக்கலாம் என்ற ஒரு நிலைமை வருமேனா, அந்த துணிக்கத்தான் சடமாக்கப்பட்ட துணிக்க அப்படின்னு சொல்லி யாரு சொன்னாரு? டிமோக்ரட்டிஸ் சொன்னாரு. அது பின்னாண்டு பிற்பட்ட காலங்களை நிறுவப்பட அது வேற. அப்ப இது டிமோக்ரட்டிஸ் சொன்னது. சரியா? மேலும் பிரிக்க முடியாத, மேலும் வெட்டப்பட முடியாத ஒரு துணிக்கையால தான் ஆக்கப்பட்டிருக்குது. அந்த துணிக்கைக்கு அவர் சொன்னார் என்னதுன்னா எட்டோமாஸ்ன்னு சொல்லி அவர் பேர் வச்சார். சரியா? இதுக்கு பிறகு அதே காலப்பகுதியில வாழ்ந்த ஒரு ஆள் தான் யார் என்றால் அரிஸ்டாட்டில், பிளேட்டோ சொல்லக்கூடிய அரிஸ்டாட்டில் என்றவர். இவரு சொன்னாரு, இல்ல சடம் வந்து மேலும் பிரிக்க முடியாத அல்லது மேலும் வெட்டப்பட முடியாத துணிக்கையால ஆக்கப்பட்டிருக்காது அப்படின்னு சொன்னாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல மேலும் பிரிக்க இயலும் சொல்லி அவர் என்ன செய்யறாரு என்றால் அரிஸ்டாட்டில் சொல்றாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா, இவங்க 2 பேரும் ஒரே கால பகுதியில வாழக்கூடிய ஆக்கள், ஒரே நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்கள். பெரிய ஒரு விவாதம் நடக்குது. டிமோக்ரட்டிஸ் சீடர்கள், டிமோக்ரட்டிஸ் ஒரு பக்கத்திலையும், அரிஸ்டாட்டில் சீடர்கள் எல்லாம் ஒரு பக்கத்திலையும் இருந்து பெரிய ஒரு விவாதம் நடக்குது. என்னதுன்னா சடம்ன்றது எதால் ஆக்கப்பட்டிருக்குது? வெட்டப்படக்கூடிய துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்குதா அல்லது வெட்டப்பட முடியாத துணிக்கையால ஆக்கப்பட்டிருக்குதா, மேலும் வெட்டப்பட முடியாத துணிக்கையால ஆக்கப்பட்டிருக்குதான்னு சொல்லி இப்படி பெரிய விவாதம் நடந்து அப்படி ஒரு வரலாறெல்லாம் இருக்குது. டிமோக்ரட்டிஸ் வந்து அதுல வெற்றி பெறாரு, அப்படியெல்லாம் இருக்கு. ஓகே, இது சும்மா இது சொன்னேன் உங்களுக்கு. அப்ப என்னதுன்னு சொன்னா ஆக்கப்பட்டிருக்குது என்ற விஷயம் பார்க்கலாம். இதுக்கு பிறகுமா இதோட அந்த அணு சம்பந்தமான அந்த கருத்துக்கள் பெரிய அளவுல பேசப்படல, கதைக்கப்படல, அப்படியே என்ன செய்திருந்தால் இல்லாம போகும். சரியா? அதுக்கு பிறகு 1808ஆம் ஆண்டு, 1808ஆம் ஆண்டு காலப்பகுதியில ஜான் டால்டன் என்றவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் அணு சம்பந்தமான ஒரு கொள்கையை முன்வைக்கிறாரு. அந்த கொள்கையை நாங்க சொல்லுவோம் என்னதென்றால் அணு கொள்கைன்னு சொல்லுவோம், அட்டமிக் தியரின்னு சொல்றது. ஜான் டால்டனினுடைய அணு கொள்கை அவரு முன்வைக்கிறார். சரியா? ஜான் டால்டன் அணு கொள்கை கிரேட் 9ல இருக்குது. ஏன்னா ஜான் டால்டன் சொன்ன அணுக்கொள்கை என்னதுண்டா 4 அணுக்கொள்கைகள் அவர் சொன்னார். அணு சம்பந்தமான 4 கொள்கைகள் அவர் சொன்னாரு. முதலாவது என்னதுன்னு சொன்னால் அணுன்றது மேலும் பிரிக்க முடியாத மிகச்சிறிய துணிக்கை. டிமோக்ரட்டிஸ் சொன்ன அதே விஷயம் ஒன்றை இவரும் சொல்றாரு. அணுன்றது மேலும் பிரிக்கலாம், மேலும் பிரிக்க முடியாது, அது ககலை பிரிக்கலாம், அணு ககலை பிரிக்க முடியாது சொல்லக்கூடிய மிகச்சிறிய ஒரு துணிக்கைத்தான் அணுன்னு சொல்லி அவர் முதலாவது கொள்கை சொல்றார். 2வது கொள்கை சொல்றாரு என்னது அப்படின்னால்
குறித்த ஒரு மூலகத்துல காணப்படக்கூடிய எல்லா அணுக்களும் எப்படி இருக்கும்டா பருமன் திணிவுல ஒத்ததாக இருக்கும். இப்ப சோடியம் என்ற மூலகத்தை எடுத்தா சோடியம் என்ற மூலகத்தில் இருக்கக்கூடிய சோடியம் அணுக்கள் எல்லாம் எப்படி இருக்கும்டா ஒரே மாதிரி இருக்கும். திணிவுலையும் பருமன்லையும் சைஸ்லையும் மேஸ்லையும் என்ன செய்யும்டா ஒரே மாதிரி இருக்க போகுது சொல்லி யாரு சொன்னாருன்னா சொன்னாரு. ஆனா வெவ்வேறு மூலகங்களோட அணுக்கள் வந்து வெவ்வேறாக காணப்படும். அலுமினியமும் சோடியமும் ஒரு மாதிரி இருக்காதுன்னு சொன்னார். அலுமினியத்துல எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனா அலுமினியமும் சோடியமும் என்ன செய்யாதுன்னா ஒரு மாதிரி காணப்படாது அப்படின்னு சொல்லி யாரு சொன்னாருண்டா டெமோக்ரட்டிஸ் சொன்னாரு. சரியா? அதான் சாரி, ஜான் டால்டன் வந்து என்ன செய்யறாருன்னா சொல்றாரு. அவரு இது 2வது சொன்ன அணுக்கொள்கை. 3வது சொல்லப்பட்ட அணுக்கொள்கை என்னது அப்படின்னு சொன்னால் அதாவது குறித்த ஒரு மூலகத்திர அணுக்கள் வேறொரு அணுக்களாக மாற்றப்பட முடியாது சொன்னார். ஒரு அணு வந்து வேறொரு அணுவாக மாறாது சொன்னார். அதாவது என்னன்னா ஒரு அணுவை அழிக்கவோ ஆக்கவோ முடியாது அப்படின்னு சொன்னார். ஒரு அணுவை வந்து அழிக்கவோ ஆக்கவோ முடியாது. இந்த கொள்கை எல்லாம் பிற்பட்ட காலங்கள்ல பிளண்டு நிறுவப்படுது. அப்ப நாங்க ஆரம்பத்தில இருந்து நாங்க படிக்கணும்ன்றதுக்காக வேண்டி இதை நாங்க படிக்கிறோம் ஸ்டார்ட்ல. சரி, அப்ப என்னதுன்னு சொன்னால் குறித்த ஒரு மூலகத்திட அணுக்களை வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் அதாவது ஆக்கவும் முடியாது, உருவாக்க முடியாது. ஒரு குறித்த மூலகத்துல அணுவில இருந்து இன்னொரு அணு உருவாக்கப்பட முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா ஜான் டால்டன் சொல்றாரு. இது 3வது அவருடைய அணுக்கொள்கை. 4வது அவர் சொன்ன கொள்கை என்னதுன்னு சொன்னால் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட அணுக்கள் சேர்ந்து என்னத்தை உருவாக்கும்டா குறிப்பிட்ட விகிதங்கள்ல சேர்மானங்களை உருவாக்கும், சேர்வைகளை தோற்றுவிக்கும் அப்படின்னு சொல்லி யாரு சொல்றாருன்னா ஜான் டால்டன் சொல்றாரு. இதோட சேர்த்து என்ன செய்யறாருண்டா ஜான் டால்டர் அணுக்கு ஒரு மாடல் ஒன்றும் கொடுக்கிறாரு, ஒரு வடிவம் ஒன்றும் கொடுக்கிறாரு. அது என்னதுன்னு சொன்னா கோல்ஃப் பால் மாடல். கோல்ஃப் பால் கண்டிருப்பீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் தானேண்ணா, இந்த ஹாக்கி மாதிரி விளையாடக்கூடிய ஒரு இது இருக்கு, கோல்ஃப் பால் மாடல். சரியா? அப்ப வடிவம் கொண்டதாக இருக்கும் என்று சொல்லி யாரு சொல்றாருன்னா ஜான் டால்டன் சொல்றாரு. இதுதான்மா சடத்தினுடைய அணுக்கொள்கையினுடைய ஆரம்ப பகுதி. இப்ப நாங்க அடுத்தது பார்க்கணும் என்னது என்றால் உப அணுக்குணிக்கைகளினுடைய கண்டுபிடிப்பு. நாங்க ஓலவெல்ல படிச்சிருக்கிற இலத்திரன், புரோத்திரன், நியூத்திரன் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, எப்படி இலத்திரன், புரோத்திரன், நியூத்திரன்றது அணுல காணப்படுதுன்றது என்ன என்றதை நாங்க பார்க்கணும். சரியா? ஓகே, அப்ப நான் உங்களுக்கு இத பகுதியை விளங்கப்படுத்தி இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதுல நோட்டை வந்து நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் தாரேன். சரியா? இந்த சடத்தினுடைய அணுக்கொள்கையின் ஆரம்ப பகுதி, வரலாறுக்குரிய அந்த பார்ட், அடுத்து அணுக்கொள்கைங்கிற அந்த நோட்டை வந்து நான் என்ன செய்றேன் என்றால் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் தாரேன். நான் இதோட கிளாஸை முடிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இதுக்கு பிறகு வீக்குக்கு 3 கிளாஸஸ் நடக்கும். அது டைம் டேபிள் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எப்பன்னு சொன்னால் சனி, ஞாயிறு, புதன் இது நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை 3 நாளும் கிளாஸஸ் நடக்கும். ஓகே, என்னமாவது இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம், இல்லைன்னா கிளாஸ் நன்றி. இருக்குதாமா டவுட்கள் ஏதாவது நம்ம கேட்கணும்னா கேளுங்க. ஓகே, கிளாஸை நான் முடிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் மீதி பார்க்கிறேன்.